ரெக்கார்டிங் பண்றீங்களா? ஆமா சார், அது இப்ப கிளவுட்ல பண்ணிடுவோம், ஃபேஸ்புக்ல லைவ்ல போயிடும் அது. சரி, அப்புறம் எனக்கு அப்புறம் நிதானமா அனுப்பணும். ஓகே. சரி சார். ஒரே நிமிஷம். தமிழ் தானே ரவி? ஆமா சார், ஆமா ஆமா. இல்ல திடீர்னு சில பேருக்கெல்லாம் புரியாது சார், நீங்க அதனால மாத்திருங்கன்னு சொல்லிடுவீங்களோ? இல்ல 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 சார், நான் பாட்டு தெரியாம ஏதாவது ஒண்ணு பேசி குழப்பி விட்டுற கூடாதுல்ல. ஓகே, ஃபேஸ்புக்கும் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு என்னோட ஆசான் நண்பர், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு நிறைய புதிய விஷயங்களை, புதிய அறிவை நிறைய இடங்கள்ல தொட்டு காமிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். திரு சந்திரசேகர் சார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேல வந்து இந்த இயற்கையோட அவரை நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. சாரோட அனுபவம் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆக்சுவலா அப்படி நிறைய அவருக்குள்ள வந்து நிறைய ஸ்டோரிஸ் வச்சிருப்பாரு. ஸோ அந்த பயணங்களை தாண்டி அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தின ஒரு ஞானம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து போகும்போது அந்த சூழலை வந்து எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான அடிக்கோலிடும். ஸோ அது சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ பேர்ட்ஸ் சர்வே அப்படிங்கிறது பொதுவாக தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஆகட்டும், இல்லை பெரிய என்ஜிஓஸ் ஆகட்டும், சாரோட ஒரு சப்போர்ட், அவங்களோட கைடன்ஸ் இப்படி வச்சுதான் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஒரு முறையான ஒரு வழிகாட்டுதல்ல அப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை எப்படி எடுத்துட்டு போனா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து சாரோடைய அனுபவ அறிவின் மூலமா நம்ம வனத்துறைக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பா நம்ம எல்லோரோடையும் சார் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அவருடைய 2 முக்கியமான தளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து நீலகிரி சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள அந்த மோயாறு வேலி அப்படிம்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாருக்கழுகுகள் அப்படிங்கிற வல்ச்சர்ஸை பற்றி அவரோட டீட்டெயிலான ஸ்டடியை பற்றி நம்மளோட ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து எப்படி ஒரு நல்ல டீமை அரேஞ்ச் பண்ணாரு. ஸோ சொல்லப்போனோம் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு டீம்ல நானும் ஒரு பார்ட்டிசிபெண்டா நானும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய நல்ல நட்புகள் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிட்டத்தட்ட சார் மாதிரி தான் நிறைய அனுபவங்களை வச்சிருந்தாங்க. அந்த முறையான ஒரு அறிவியல் முறைப்படி எப்படி இந்த பறவை கணக்கெடுப்பை வந்து எப்படி பண்ணணும், இதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும், எப்படி அதை புரிஞ்சுக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த டீமோட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான தளம் வந்து சார் வந்து இங்கே நம்ம ராமநாதபுரம் சேதுக்கரை இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாத்துலேயுமே வந்து நீர்வாழ் பறவைகள், கடல்சார் பறவைகள் இதை பற்றின அப்சர்வேஷன், அதே மாதிரி இங்கே ராம்நாட்டில் இருக்கக்கூடிய பேர்ட் சாங்சுரிஸில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் மானிட்டர் பண்ணி நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார் வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் தான் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாரு. அதோட அவருக்கு ஏற்பட்ட சில தனிப்பட்ட அனுபவங்களையும் நேரம் இருந்தால் நிறைய சார் வந்து கதை சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாருடைய பயணத்தையும் அனுபவத்தையும் கதைகளையும் கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கோம். சார் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தளத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். ஓகே, நன்றி ரவீந்திரன். நீங்க சொல்ற அளவுக்கு ரொம்ப இந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. இயற்கை ஆர்வலர் என்ற முறையில ஒரு நல்ல ஒரு இது நம்ம தரப்புல இருந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தானே தவிர ஆசான் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு இது இருக்கான்னு தெரியாது.
அதை பத்தி நான் கவலைப்படலை. இருந்தாலும் உங்களுடைய முன்னுரைக்கு மிக்க நன்றி. இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பறவைகள் கணக்கெடுப்பு ஏன் பண்றோம், எதுக்காக இதெல்லாம் செய்யணும், இதனால சுற்றுச்சூழலுக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது எளிதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு வந்து பறவை. இப்ப எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் பறவைகளை ஈஸியா பார்த்துக்கலாம். இப்ப நீங்க வந்து இதே வந்து வேற ஒரு சிறிய பூச்சிகள் இதெல்லாம் பார்க்கணும், இல்ல சில என்ன சொல்றது நம்முடைய அபூர்வ விலங்கினங்கள் எல்லாம் பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். இப்ப நம்ம பறவைகளை எங்க வேணாலும் பார்க்கலாம். ஸோ இது வந்து இயற்கையின் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல முன்னுரையா இருக்கும். பறவைகளை வச்சு பார்க்கறது, இந்த பறவைகளுக்கு இயற்கையில என்ன பங்கு அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இயற்கையை அறிந்து கொள்ள இன்னும் கொஞ்சம் தூண்டுகோலா இருக்கும். ஸோ எது நமக்கு ரொம்ப எளிதில் பார்க்கக்கூடியது, எது நம்மளுடைய மிக அழகாக இருக்கிறது, அது ஒரு ஈஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்த அழகை ரசிப்பவர்கள் எல்லாருக்கும் பறவைகளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பறவைகள் எல்லாமே பெரும்பாலும் அழகாக இருக்கும். அதனால இதுல ஒரு ஈர்ப்பு சாதாரணமா இயற்கையாகவே வந்துடும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி இயற்கையை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு முயற்சி தான் இந்த பறவைகள் கணக்கெடுப்பு அப்படின்றது. என்ன காரணம்னா, இப்போ வேட்டையாடி பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ராப்டர்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த வேட்டையாடி பறவைகள் அப்படின்னு இருக்கிற ஒரு குரூப் வந்து மற்ற பறவைகளையோ இல்லை மற்ற சிறிய விலங்குகளையோ வேட்டையாடி வாழக்கூடியது. அந்த பறவைகளுடைய அது வந்து பறவைகள் உலகத்தில் அவர்தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கு. எப்படி நாம் புலி வந்து உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்கோம், மற்ற இடங்கள்ல எல்லாம் புலி, சிங்கம் போன்ற ஊனுண்ணிகள், அதாவது கார்னிவோர்ஸ் எப்படி இருக்கிறதோ அதே போல இதை பறவைகளை, வேட்டையாடி பறவைகளை நாம் பறவைகளுக்கு எதிர்வைக்கும். அந்த பறவைகளின் எண்ணிக்கையோ இல்லை அவைகளை காணுகின்ற வாய்ப்பு கூடுதல் இருந்தால் அந்த காட்டினுடைய இயற்கை சூழல் ஓரளவு நன்றாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோம். இது ஒரு இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது ஒரு நம்ம சுட்டி காட்டக்கூடிய ஒரு வகை உயிரினம். அதே போலதான் சில சிறிய உயிரினங்கள், நம்ம தட்டான், தும்பி, இல்லை என்றால் அந்த நம்ம அதோட சிறியதாக ஒன்று உண்டு, பூச்சித்தட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டான்சர் ஃப்ளை அப்படின்னு. அது கூட நல்ல ஒரு குறியீடு காட்டக்கூடிய ஒரு இனம். ஸோ இதை போல விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த பறவைகள் கணக்கீடு என்பது ஒரு முகாந்திரம், அதாவது ஒரு அடிப்படை என்று வைத்துக் கொள்ளலாம். இதை வைத்துக்கொண்டு எத்தனை வகை பறவைகள் அந்த காட்டில் இருக்கிறது, இல்லை அந்த சரணாலயத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தால் அதை வைத்துக்கொண்டு இந்த சரணாலயத்தையோ காட்டினுடைய தன்மையையோ ஓரளவு அதனுடைய பல்முறை பெருக்கத்தையும் மற்ற விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள மிகவும் எளிதாக இருக்கும். அது கிட்டத்தட்ட சரியாகவும் இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் பெரும்பாலான எங்களுடைய பறவைகள் கணக்கெடுப்பு நடக்கும். பலர் நினைப்பது போல பறவைகளை கணக்கெடுப்பு என்றால் எப்படி ஒவ்வொரு பறவைகளும் நாம் கணக்கெடுக்க முடியும் என்று யோசிப்பார்கள். அது நியாயமான ஒரு கேள்வி. ஏனென்றால் ஒவ்வொரு பறவையும் நம்மளால் கணக்கெடுப்பது என்பது இயலாது. நாம் செய்வது இதை பெயர் கணக்கெடுப்பு என்று வருகிறது. பேர்ட் சர்வே இல்ல பேர்ட் சென்சஸ் என்பதில் அப்படியே தமிழாக்கம் கணக்கெடுப்பு என்பது அது போல அல்ல. இது வந்து ஒரு குறியீடு, ஒரு கணக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொரு பறவையும் அதற்காக நாம் பார்த்து கணக்கெடுத்து இத்தனை பறவைகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறோம் என்று அர்த்தம் இல்லை. அது செய்யவும் இயலாது. இதை நாம் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் செய்த பறவைகள் பல இடங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு. உதாரணமாக கோயம்புத்தூரை சுற்றிய காடுகளில் முதல் கணக்கெடுப்பு நடந்தது. அதற்கு முன்பு நாகர்கோயிலில் நடந்தது. பின்னர் ஸ்ரீலிபுத்தூரில் நடந்தது. இப்பொழுது நண்பர் ரவீந்திரன் சொன்னது போல மொயார் பள்ளத்தாக்கிலும் நடந்தது. மொயார் பள்ளத்தாக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பறவை இனத்திற்காக நாங்கள் போனோம். ஆனால் அது நான் சொன்னது போல அந்த பறவைகளின் இனங்களில் டாப் பிராக்கெட்டில் இருப்பதனால், அதனால் மேல் இடத்தில் இருப்பதனால், அதுவும் ஒரு வேட்டையாடி பறவை என்பதனால் அந்த பறவையை வைத்து கூட அந்த காட்டினுடைய தன்மையை நாம் அறிய இயலும். அதே போல நாம் கல்ஃப் ஆஃப் மன்னார் என்று சொல்லக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதியிலும்
பறவைகளின் கணக்கெடுப்பு. அங்கு வலசை வரும் பறவைகள் அதிகம், அதையும் நாங்கள் செய்வோம். இவையெல்லாம் அந்த சரணாலயங்களோ அல்ல அந்த குறிப்பிட்ட பகுதிகளின் இயற்கை செழிப்பை காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு குறியீடுகள் என்று நாம் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய கழிவுகள், அதாவது நாம் கழிவுகள் என்று சாதாரணமாக சொல்லுகிற வார்த்தை, உண்மையிலேயே கழிவுகள் என்றால் பிணந்தின்னி கழிவுகளும் உண்டு. ஆங்கிலத்தில் ஈகிள் என்று சொல்லக்கூடிய பறவை இனங்களும் கழிவுகள் என்றுதான் தமிழில் அறியப்படுகிறது. இப்பொழுது, அதாவது சங்க காலத்தில் வெவ்வேறு பெயர்கள் இருந்திருக்கும், அதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த பெயர்கள் இப்போ நடைமுறையில் இல்லை. அதனால் நாம் எல்லாவற்றையும் கழுகு என்று சொல்லிப்போம், இல்லை எல்லாவற்றையும் பருத்து என்று சொல்லுவோம். சோ அதை போல நாங்கள் போய் செய்த ஆய்வு பிணந்தின்னி கழுகுகளை பற்றிய ஆய்வு. மோயார் பள்ளத்தாக்கில் நாங்கள் செய்த ஆய்வு பிணந்தின்னி கழுகுகள் ஏன் மோயார் பள்ளத்தாக்கில் மட்டும் இருக்கின்றன என்பதை ஓரளவுக்கு எப்படி நாம் கணிக்க முடியும் என்பதற்காக செய்த ஒரு முயற்சி. அப்படி செய்யும் பொழுது மோயார் பள்ளத்தாக்கில் மட்டும்தான் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். கழுகுகள் இன்றைய தேதியில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இல்லது நமது மோயார் பள்ளத்தாக்கு எங்க இருக்கிறது என்பதை இப்பொழுது இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த நீலக்கோடு இருக்கிறது அல்லவா, அந்த நீலக்கோட்டில் இருந்து இது மோயாறு இப்படி வருகிறது. இங்கிருந்து மோயாறு சத்தியமங்கலம் பவானிசாகர் அணைக்கட்டு வரை முதுமலையில் நம்முடைய தொரப்பள்ளியின் அடுத்து கூடலூர் பகுதியில் இருந்து வருகிறது. வந்து இங்கு வருகிற இது மோயாறு, மசனகுடி, தெப்பக்காடு, மசனகுடி, பின் வெளிமீன் கடவு, மங்களப்பட்டி, தெங்குமரகடா, ஹள்ளிமோயார், கள்ளம்பாளையம், பூதிக்குப்பை, பின் பவானிசாகர் அணைக்கட்டு. இதே போல ஒரு கிட்டத்தட்ட 80-75 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வற்றாத ஜீவ நதி பாய்கிறது இந்த பள்ளத்தாக்கு. இதைத்தான் மோயாறு பள்ளத்தாக்கு என்று நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய கணக்கிற்காக நாங்கள் சொல்வது இது மோயார் பள்ளத்தாக்கு. இந்த மோயார் பள்ளத்தாக்கில் மட்டும்தான் அதிக எண்ணிக்கையில் பிணந்தின்னி கழுகுகள் வாழ்கின்றன. பாரு கழுகுகள் என்று சிலர் சொல்கிறார்கள். ஒரு சிலர் அதை பெருங்கழுகு என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் சங்க இலக்கியத்தில் அதன் பெயர் பெருங்கழுகு என்று சொல்லுகிறார்கள். சங்க இலக்கியத்தில் பார்த்தால் செந்தலை கழுகு என்று இவர்கள் சொல்லக்கூடிய கழுகை எருவை என்று சொல்கிறார். இது போல பலவேறு பெயர்கள் இருப்பதனால் நாம் பிணந்தின்னி கழுகு என்றே சொல்லுவோம். இவை ஜிப்ஸ் ஜீனஸ் என்று சொல்வார்கள். ஜிப்ஸ் என்பது பழைய கால கழுகுகளில் பிணந்தின்னி கழுகுகளில் ஒரு கூறு. இப்பொழுது ஐரோப்பா கண்டத்தில் மற்ற இடங்களில் இருப்பது எல்லாம் நியூ வேர்ல்டு வல்ச்சர்ஸ், அதாவது புதிய உலகில் வந்தவை. இவை மிக பழைய காலத்தில் இருந்தே, அதாவது பண்டைய காலத்தில் இந்த டைனோசர் இருந்த காலம் அதை போல எல்லாம் சொல்வார்கள் அல்லவா, அந்த காலத்தில் இருந்த கழுகுகள் இவை. இந்த கழுகுகள் இங்கு இருப்பதனால், இவை இங்கு மட்டும்தான் இருப்பதனால் இது என்ன என்று பார்க்கிறோம். இதனுடைய மற்ற ஒரு சிறிய ஒரு விஷயம், மற்றைய தமிழகத்தில் அல்லாமல் தென்னிந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும், அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா உட்பட மோயார் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அளவிற்கு வேறு எங்கும் பிணந்தின்னி கழுகுகள் இல்லை என்பதை நாங்கள் மறுபடியும் உறுதி செய்தோம். அதை 2018 ஊட்டியில் நடந்த ஒரு மாநாட்டிலும் பதிவு செய்யப்பட்டது. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு உயிர்கோளமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் மற்றைய மிக அரிய விலங்குகள், யானை, புலி போன்றவை இருந்தாலும் அவற்றுடன் இந்த கழுகுகளும் இணைந்து இந்த பள்ளத்தாக்கில் வாழ்கின்றன. இவை அனைத்திற்கும் இடையே ஒரு ஊடாடுகின்ற ஒரு அருமையான ஒரு உறவு இருக்கிறது. ஏனெனில் புலிகளும் சிறுத்தைகளும் வேட்டையாடும் விலங்குகளை உண்டு வாழ்பவை இந்த கழுகுகள். இப்போதைய உள்ள நிலை, பழைய காலத்தில் வேறு கதை. அதை பற்றி விரிவாக பேச இப்பொழுது ஆரம்பித்தோம் என்றால் வேறு வழியில் போகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுதான் நாம் காணக்கூடிய கழுகுகளின் இருப்பிடம். இந்த இருப்பிடம் பெரும்பாலும் கழுகுகளின் இருப்பிடம் என்று நாம் எதை சொல்லுகிறோம் என்றால், இப்போ நம்முடைய இருப்பிடம் என்ன அப்படி என்றால் நமது வீடு அங்கு இருக்க வேண்டும், நாம் அங்கு வாழ வேண்டும். நம்முடைய அதுபோல கழுகுகள் இனப்பெருக்கம் செய்து கூடு வைத்து வாழக்கூடிய ஒரு இடம் சீகூர் சமவெளி என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் சீகூர் பிளாட்டோ என்று சொல்வார்கள். இந்த சீகூர் பிளாட்டோவின் ஒரு தோற்றம் இது. இவர் இப்பொழுது இந்த படத்தில் நீங்கள் காண்பது
இந்த சீகூர் சமவெளியின் ஒரு தோற்றம். இது போல சிறிய சிறிய குன்றுகள், மேடும் பழுவுமான ஒரு நிலப்பரப்பு, சிறிய குன்று, பின்னர் ஒரு சரிவு, பின்னர் ஒரு குன்று, பின்னர் ஒரு சரிவு. இதை மிக அழகாக நம்முடைய பறவைகளின் தந்தை ஸ்டாலின் சொல்வார், ஹமாக்கி கண்ட்ரி. ஹமாக் என்றால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஆக்சுவலா உங்க சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதனால வீடியோவை மட்டும் நீங்க மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆடியோ பெட்டர் ஆயிடும் சார். உங்களோட அந்த ஸ்டாப் வீடியோன்னு இருக்கும், அதை மட்டும் நீங்க அழுத்திட்டீங்கன்னா நீங்க உங்க வீடியோ கட் ஆயிடும், ஆடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, இதுதான் சீகூர் சமவெளி. இதனுடைய இங்குதான் கழுகுகள் இனவிருத்தி செய்கின்றன, இங்குதான் கூடுகள் வைக்கின்றன. இது மிக அருமையான ஒரு நிலப்பரப்பு. இந்த படம் குளிர்காலத்தில் எடுத்திருக்கும், அதாவது மழைக்காலத்தில் எடுத்த படமா இருக்கும், அல்லது டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் எடுத்த படமா இருக்கும். அதனால் மிக பசுமையாக இருக்கிறது. இதையே வெயில் காலத்தில் பார்த்தால் மிக காய்ந்து போய் ஒரு மண் நிலத்தில் இருக்கும் இந்த சமவெளி பிரதேசம். மிக அற்புதமான ஒரு ஏரியா, எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு. இவர்கள் இருவரும் வேட்டை தடுப்பு காவலர்கள். உங்களுக்கு அதாவது நான் பார்க்கும் போது எனக்கு வலது பக்கத்தில் இருப்பவர், அதாவது வெள்ளை சட்டை வெளியில் தெரியுமாறு ஒரு டிஷர்ட் போட்டுக்கொண்டு இருப்பவர் சுரேஷ். இந்த பக்கம் ஃபுல் ட்ரெஸ்ஸில் இருப்பவர் பசவலிங்கம். இவர்கள் இருவரும் மிக அருமையான வேட்டை தடுப்பு காவலர்கள். இவர்களுடன் எனக்கு மிக அற்புதமான அனுபவங்கள் உண்டு. நம் நண்பர் பைஜு இருந்தால் அவருக்கும் தெரியும். ஏனென்றால் நாங்கள் இருவரும் தான் இவர்களுடன் யானை பள்ளத்தாக்கில் போய் ஒரு தடவை எவ்வளவு மிகுந்த சிரமத்துடன், மிகுந்த ஒரு என்ன சொல்லுவது, ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த யானைகளுக்கு இடையே நடந்து சென்று வெளியில் வந்தோம். மிக அற்புதமான ஒரு வேட்டை தடுப்பு காவலர்கள், காட்டை பற்றி நன்கு அறிந்தவர்கள். இந்த பசவலிங்கத்துக்கு அங்குள்ள செடிகளும் மூலிகைகளை பற்றியும் நல்ல அறிவு உண்டு. என்னுடைய விரல் ஒன்று வெட்டுப்பட்ட போது அந்த இரத்த போக்கை இவர்தான் அந்த செடியிலிருந்து ஒரு மருந்தை பிழிந்து அந்த ரத்த வெளியாவதை நிறுத்தினார். அதனால் எனக்கு மிக அற்புதமாக சீக்கிரமாக குணமாக்கியது என்பதை நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அடுத்தது பேக்ல ரிவரோட வியூ தெரியும், அது ஏதோ அந்த ஜவுளி கடவா, அது வந்து ஒரு அது இது எங்க எடுத்திருக்குன்னு தெரியல, யார் எடுத்திருக்கா தெரியல. இல்ல, இது என்னோட பிக்சர் தான். ஆக்சுவலா நம்ம ஆடிக்கும்பையில இருந்து, ஆடிக்கும்பைனா அது இது கெதரகல்லா பின்னால் காண்பது. இது ஆடிக்கும்பை இடத்தில், ஆடிக்கும்பை என்ற இடத்தில் நீங்கள் பார்க்கிற ஒரு ஓடை உண்டு. இங்கு எல்லா இடங்களிலும் மழைக்காலங்களில் இந்த சிறிய சிறிய குன்றுகளின் இடையே உள்ள பள்ளத்தாக்கில் நீரோடைகள் அரித்து கொண்டு ஓடும். அது மழைக்காலத்தில் மட்டும்தான். வெயில் காலத்தில் முற்றுமாக அது உணர்ந்து ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். உலர்ந்து போய்விட்டதனால் ஒன்று இருக்காது. இது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது கெதரகல்லா என்று சொல்லக்கூடிய ஆடிக்கும்பையின் அடுத்து உள்ள ஒரு ஓடை. நெக்ஸ்ட் பிளேஸ். இங்கு காணக்கூடிய விலங்குகள், இப்பொழுது நாம் ஒரு இக்கோசிஸ்டம், அதாவது ஒரு சூழல், சுற்றுச்சூழல் உள்ள ஒரு இடத்தை, ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் நாம் பேசுவது என்றால் அந்த இடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் உணர வேண்டும். அதனுடைய பறவைகள் மட்டுமல்ல, மற்ற விலங்குகளும் அதை பகிர்ந்து கொள்கின்றன. அந்த வகையில் பார்த்தால் இங்கு யானைகள் எப்பொழுதுமே அதிகம். அதுவும் குறிப்பாக இந்த மழைக்காலத்திலும் குளிர்காலத்திலும், அதாவது ஒரு பிப்ரவரி மாதம் வரை யானைகள் அங்கு மிக அதிகமாக இருக்கும். அதன் பின்னர் அவை சிறிது சிறிதாக சத்தியமங்கலம் பக்கம் வரும். பின்னர் ஜூன் மாதம் மறுபடியும் மேலே வரும். இங்க இது போல ஒரு அவர்களுடைய வலசை பாதை ஒன்று இங்கு உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் யானையை பற்றிய வலசை பாதையை பற்றி. இந்த வலசை பாதை எதனுடன் சேர்கிறது என்றால், முதுமலையில் உள்ள அவரகல்லா என்கிற யானை வழித்தடத்தையும் மோயார் வழித்தடத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலம் இந்த சீகூர் சமவெளி. இந்த யானைகள் அந்த அவரகல்லா வழியிலிருந்து மோயார் வரை போகும். பின் மோயாரிலிருந்து திரும்பி அவரகல்லா வழியாக கேரளாவிலும் போகலாம். கூடலூர் சிங்கார வழியாக போய் கூடலூர் மற்றும் மற்ற பிரதேசங்களுக்கு போகலாம். அல்லது என்றால் கீழ் வழியிலேயே அவர்கள் கர்நாடகத்தை,
அதாவது சத்தியமங்கலத்தின் மறுபக்கத்தில் உள்ள ஒரு மங்களப்பட்டி வழியாக கர்நாடகத்தை நோக்கியும் போகுது. இது யானைகளின் ஒரு நல்ல வழித்தடம். இது நாங்கள் பணி செய்த இடம். அதே போல புள்ளிமான், யானைகளுக்கு இந்த வலது பக்கத்தில் இருப்பது புள்ளிமான். புள்ளிமான் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். சீத்தல் என்று சொல்வார்கள், இல்லைன்னா ஸ்பாட்டட் டியர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கீழே உள்ளது காட்டெருமை. காட்டெருமை என்று நாம் சொல்லுகிற காடெருமை என்று கன்னடத்தில் சொல்வார்கள், காட்டு போத்து என்று சிலர் சொல்வார்கள். ஆக மொத்தம் இதுதான் நம்முடைய என்ன சொல்வது, மாட்டினங்களுக்கு மூதாதையர் இவர்தான். பாஸ் கௌரஸ், கௌ என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில். அதுக்கு அடுத்து உள்ளது சாம்பர். இது ஒரு மாநிலம், இதன் பெயர் சாம்பர். கடமான் என்று தமிழில் சொல்வார்கள், கடமான். நெக்ஸ்ட் பிளீஸ். அதே போல இந்த பிரதேசத்தில் இந்த உயிர் சூழலில் வாழக்கூடிய மற்ற ஒரு சில ஊனுண்ணிகள் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று சிறுத்தை, முதலில் பார்ப்பது சிறுத்தை, மேலே காண்பது புலி, அதன் கீழே உள்ளது சென்னாய். இவைகள் இங்குள்ள மான்களையோ அல்ல மற்ற மிருகங்களையோ வேட்டையாடி இந்த இடத்தில் விட்டு அந்த உணவை சாப்பிட்டு மீதமுள்ள இறந்த உடலை விட்டு செல்லும், அல்லது அவை உண்டது போதும் என்று பாதியில் நிறுத்தி போகும். இவை கழுகுகளுக்கு உணவாகின்றன. கழுகுகளாகவே இவைகள் அதிகமாக தென்படுகிற இடத்தில் கழுகுகளின் நடமாட்டமும் அதிகமாக நீங்கள் காணலாம். இவை அனைத்துமே கழுகுக்கும் இவற்றுக்கும் உள்ள ஒரு உறவு. நான் முன்பே சொன்னது போல இது இவர்களுக்கு இடையில் உள்ள நல்ல உறவு. அதே போல இது இறந்த ஒரு சடலம், எலும்பு மாத்திரம் தான் கிடைக்கிறது. இதுதான் இந்த அளவிற்கு தின்னக்கூடியது. அதாவது எலும்பை மட்டும் விட்டு பாக்கி உள்ள ஊன் சதை எல்லாவற்றையும் ஒரு சொட்டு கூட விடாமல் சாப்பிட்டு விடும். இது ஒரு மிக அற்புதமான ஒரு இது. இதனால்தான் கழுகுகளின் பங்கு காட்டின் சுகாதாரத்தை பேணுவதில் மிக முக்கியமான ஒரு பங்கு. ஏனென்றால் காட்டில் தனியாக சுகாதார பணியாளர்கள் கிடையாது. நமது ஊரில் இருப்பது போல காலையில் வந்து குப்பைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அதை பின்னே பிரித்து அதை எரித்து இல்லை என்று ஏதோ செய்து அதையெல்லாம் மற்ற இதை ஆக்குவதற்கு வழி கிடையாது. காடுகளில் உள்ள இயற்கையான துப்புரவு பணியாளர்கள் அல்லது சுகாதார பணியாளர்கள் யார் என்று பார்த்தால் கழுகுகள் முக்கியமாக, பின்னர் நமது முள்ளம்பன்றிகள், பன்றிகள், காட்டு பன்றிகள், பின் கழுதை புலிகள், இது போல உள்ள சில பிராணிகள் இங்கு எல்லா இறந்த சடலங்களையும் தின்று காட்டை மிக சுத்தமாக வைக்கிறது. ஆகவே அவை இல்லாமல் காடு எப்பொழுதும் நல்ல ரீதியில் இருக்காது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் இந்த பெருங்கழுகுகளின் முக்கியத்துவம் என்ன, எப்படி இருக்கின்றன, எவ்வளவு இருக்கின்றன என்பதை உணர வேண்டும் என்கிற ஒரு களப்பணியில் நாங்கள் இறங்கினோம். இது சாதாரணமாக நாம் காட்டில் போகும்போது கழுகுகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பெரும்பாலோரு கழுகுகளை இருந்த இடத்தில் பார்க்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நாம் இந்த காடுகளில் கழுகுகளை காணப்போம். ப்ரீவியஸ் ஸ்லைட் பிளீஸ் ரவி. கழுகுகளை நாம் இதை போலத்தான் பார்க்க இயலும். இது போலத்தான் கழுகுகள் பறந்து கொண்டிருக்கும். ஏதோ ஒரு இறந்த சடலத்தை கண்டிருக்கும், அல்லது அவை காலையில் ரெக்கி என்று சொல்வார்கள். நாம் எல்லாம் ஆங்கிலத்தில் வார்த்தை பயன்படுத்துவோம். அதாவது முன்னோட்டம். முதலில் அவர்கள் சென்று எங்கு இறந்த உடல் இருக்கிறது என்பதை பார்க்க அவர்கள் கூடடையும் இடத்திலிருந்து கிளம்பி பின்னர் ஒரு பெரிய சுற்றி அது எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஒரு வளையம் போல வருவார்கள். அது போலவும் இருக்கலாம். இல்லை இறந்த உடலில் அந்த ஊனுண்ணிகள், அதாவது புலி, சிறுத்தை போன்றவை இன்னும் உண்ணாமல் முடிக்காமல் இருக்கலாம். ஆகவே அவை இருப்பதன் காரணமாக இறங்காமல் இங்க இது போல வட்டம் அடித்துக் கொண்டேன். இதை வைத்து இரண்டு நல்ல விஷயங்களை நாம் காட்டில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, கழுகுகள் இவ்வாறு வட்டமிட்டு கொண்டே ஒரு இடத்தை விட்டு போகாமல் இருந்தார். அங்கு ஏதோ ஒரு மிருகம் இறந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதை வைத்து நாம் இந்த மிருகம் எதனால் இறந்தது, எப்போது இறந்தது என்பதை நாம் மேற்கொண்டு ஆராய்வது ஒரு நல்ல வழி. இரண்டாவது, இவை வட்டம் அடித்துக் கொண்டே இருப்பதனால் இவை தன்னுடைய எனர்ஜி, அதாவது அதனுடைய பலத்தை குறைத்து பயன்படுத்துவதற்காக இந்த சூடான காற்று மேலே ஏறும்போது இவைகளும் வட்டமடித்துக் கொண்டே இருக்கும்.
அந்த சூடான காற்று இவற்றை மேலே கொண்டு போவதற்கு இது பெரும்பாலும் உச்சி வெயில் நேரம் அல்லது ஒரு வெயில் நன்றாக ஏறிய பிறகு 11 மணிக்கு பிறகு ஒரு 2 மணி வரை அந்த நேரத்தில் இவை பெரும்பாலும் வட்டமிட்டு. ஏனென்றால் சூட்டிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி மேலே போவது. இரண்டாவது, இறகுகளை அடிக்காமல் அப்படியே மிதந்து கொண்டு பறப்பதற்கு வசதியாக கீழே இருந்து கிளம்புகின்ற அந்த சூடான காற்று அவைகளுக்கு உதவும். இவை இரண்டிலும் நாம் கழுகுகளை வெகு தெளிவாக காணலாம். நெக்ஸ்ட் பிளேஸ். இது கழுகுகளுக்கும் எல்லாம் நமக்கு உள்ளது, மனிதர்களுக்கு உள்ளதை போல கழுகுகளுக்கும் நீர் இருந்த வேண்டும். அவைகளுக்கு நீர் மிக முக்கியம். இது நமது வனத்துறையினர் ஒரு நல்ல யோசனை செய்திருக்கிறார்கள். நமது மசனகுடிக்கு அருகில் ஒரு தொட்டர்கள் என்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த தொட்டர்களில் அவர்கள் நீர் நிரப்பி வைக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் பார்ப்பது போல இது வெறும் பாறையான இடம். நடுவில் ஒரு குழிவு இருக்கிறது. அந்த குழிவில் கொஞ்சம் தண்ணீர் நிற்க வசதி இருக்கிறது. அந்த குழிவில் இவர்கள் ஒரு டேங்கரில் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்புகிறார். அது கூடிய மட்டும் வெயில் காலங்களில் தான் அதிகமாக செய்வார்கள். மற்ற நேரங்களில் தேவையில்லை. ஏன்னா மழை நீர் அங்கு எப்படியும் கொஞ்சம் நின்று கொண்டு. அதுபோல இடங்களிலும் நாம் கழுகுகளை பார்ப்பதற்கு எளிது. இது தொட்டர்கள் என்ற இடத்தில் நாங்கள் எடுத்து வருகிறோம். நெக்ஸ்ட், இதுதான் கழுகின் குஞ்சு. குஞ்சு என்றால் மிகச் சிறிய குஞ்சு அல்ல, ஓரளவு வளர்ந்த குஞ்சு. இது வெண்முதுகு கழுகு என்று நாங்கள் சொல்கிற ஒயிட் ட்ரம்ப்டு வல்ச்சர் என்று சொல்லக்கூடிய வெண்முதுகு கழுகின் ஒரு இளம் பறவை. இளம் பறவை கூட்டிலிருந்து ஒரு மாதமாயிருக்கும் அல்லது 10-20 நாள் வெளியில் வந்திருக்கும். அது அங்கே உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு என்னவென்றால், கழுகுகளின் இளம் கழுகுகளையும் வளர்ந்த கழுகுகளையும் எங்களால் பிரித்தறிய முடிந்தது. எத்தனை இளம் கழுகுகள் இருக்கின்றன, எத்தனை பெரிய கழுகுகள் இருக்கின்றன என்பதை வைத்துதான் நாங்கள் இந்த பிரதேசத்தில் கழுகுகள் நல்ல வகையில் இனப்பெருக்கம் செய்து இன்று வரை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர முடிந்தது. நெக்ஸ்ட் பிளீஸ். இது மற்றொரு வெண்முதுகு கழுகின் இது வேறொரு. இப்பொழுது இது கிட்டத்தட்ட வளர்ந்த பிராயத்திற்கு வந்துவிட்டது. ஏனென்றால் கீழ்ப்பக்கம் வெள்ளை ஆரம்பித்து விட்டது. இதே இன்னும் கொஞ்சம் நல்ல வெள்ளை, இந்த மொத்த பகுதியும் வெள்ளையாகிவிட்டால் இது ஒரு நன்கு வளர்ந்த ஒரு கழுகாக ஆகும். நெக்ஸ்ட் பிளீஸ். இது நம்முடைய நீண்ட அலகு கழுகு அல்லது இந்திய கழுகு என்று சொல்லக்கூடிய ஒரு கழுகு. இதனுடைய கழுத்து கருப்பாக இருக்கும். அதாவது வளர்ந்த பறவைக்கு மட்டும் கருப்பாக இருக்கும். இது போல ஒரு வெள்ளை. இது உடல் மொத்தமும் நம்முடைய ஒரு இளம் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். நுனி மட்டும் சிறிது கருப்பு காணும். மற்றபடி இந்த மொத்த இதுலேயும் நமக்கு பழுப்பு நிறம் தான் கூடுதலாக தெரியும். ஆனால் இதே போல பழுப்பு நிறத்தின் காரணமாக நம்மை குழப்புகிற மற்ற சில கழுகுகளும் உண்டு. அது வலசை வருகின்ற இமாலய கழுகு அல்லது நம்முடைய ஐரோப்பிய கிரிஃபன் என்று சொல்லக்கூடிய மற்றொரு கழுகு. இது இரண்டையும் நாம் இங்கு கண்டிருக்கிறோம். அது தவிர வேறொரு கழுகையும் நாம் வரும்பொழுது பார்ப்போம். நெக்ஸ்ட். இது செந்தலை கழுகு என்று சொல்லக்கூடிய, நான் சொன்னேன் அல்லவா, மாங்குடி மருதனாரின் பாடல், சங்க இலக்கிய பாடலே செந்தலை கழுகை எருவை என்று சொல்கிறார். செந்தலை எருவை பருந்தோடு வந்து இருக்கும் என்று சொல்கிறார் பாடலே. இது செந்தலை கழுகு என்று சொல்கிறார். இந்த செந்தலை கழுகுக்கு வேறு நல்ல சுவாரஸ்யமான சில கதைகள் எல்லாம் உண்டு. இதை பூசாரி கழுகு என்று சொல்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் செந்தலை கழுகின் அழகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக கூர்மையாக. செந்தலை கழுகினால் ஒரு இறந்த சடலத்தின் தோலை எளிதாக கிழித்து விட முடியும். மற்ற கழுகுகளால் அதை அந்த அளவிற்கு எளிதில் கிழிக்க இயலாததால் அவை இவற்றின் வருகைக்காக காத்திருக்கும். இவை வந்து அதை கிழித்து கொஞ்சம் உண்டு விட்டு முடித்ததும் இவை அவற்றை துரத்தி விட்டு மற்ற கழுகுகள் அதை உண்ண தொடரும். ஆகவே இதை சில நம்முடைய கோவில் கலாச்சாரத்தை ஒட்டி அவர்கள் சொல்வது போல பூசாரி வந்துதானே சாமிக்கு பூஜை செய்யும், அது போல இவர் வந்து பூஜை செய்த பின் தான் மற்றவர்கள் சாப்பிடுவார்கள் என்பதை போல பூசாரி கழுகு என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். இது இருளர்களிடையே காணப்படுகின்ற நல்ல ஒரு வெகு நல்ல சொல்லாடல்.
இது செந்தலை கழுகு. செந்தலை கழுகை பற்றி பண்டைய சங்க இலக்கியங்களிலேயே பெரிய ஒரு ரெஃபரன்சஸ், அதாவது நாம் காணக்கூடிய ஒரு குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. நெக்ஸ்ட் பிளீஸ். இதுதான் நான் சொன்ன மற்றைய ஒரு வலசை வரும் கழுகு. இதை கருங்கழுகு என்று சொல்லலாம். ஆனால் கருங்கழுகு என்று சொல்வது அவ்வளவு சரியான ஒரு சொல்லாடலாக இருக்காது என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் மலையாளத்தில் கருங்கழுகு என்றால் பிளாக் கிங். சோ அதையும் தவறாக புரிந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆகவே இதை நாம் என்ன சொல்ல வேண்டும்? பெரும் கரு, வேறு ஏதாவது ஒரு பேர் இருந்தால் நாம் தான் ஒரு பேரை உண்டாக்க வேண்டும். இது இருப்பதிலேயே மிகப்பெரிய கழுகு இதுதான், இந்த கருங்கழுகு. இது வலசை வருவது. இது இங்கு இருக்கக்கூடிய கழுகு அல்ல. இந்த கழுகுகள் பெரும்பாலும் இமாலய பிரதேசங்களிலும் நம்முடைய மங்கோலியா போன்ற இடங்களிலும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் காணப்படுகின்ற ஒரு கழுகு. மற்ற கழுகுகளை விட இப்பொழுது வெண்முதுகு கழுகு எடுத்துக்கொண்டால் அதை விட 2 மடங்கு பெரியது. வெண்முதுகு கழுகும் சரி, நம்மளது இந்திய கழுகும் சரி, அதனை காட்டிலும் 2 மடங்கு பெரியது. இதே போல ஹிமாலய கழுகு என்று ஒன்று இருக்கிறது, அதை காட்டிலும் 1.5 மடங்கு பெரியது. ஹிமாலய கழுகு இதனில் 3/4 இருக்கும். அதை போல நாம் வைத்து கணக்கிட வேண்டும். யூரேஷியன் கிரிஃபான் என்று சொல்கிற ஐரோப்பிய கிரிஃபான் இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக. இது கடந்த 3 வருடங்களாக மோயார் பள்ளத்தாக்கில் காணப்படுகிறது. அதே கழுகுதானா இல்லை இது ஒவ்வொரு முறையும் வேறு கழுகு வருகிறதா போகிறதா என்பதை பற்றி நம்முடைய ஆராய்ச்சிகள் இன்று வரையில் பிரமாதமாக ஒன்றும் தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் நாம் அந்த அளவிற்கு விஞ்ஞான ரீதியாக ஒரு சேட்டலைட் டிராக்கிங்கோ அல்லது அதாவது செயற்கைக்கோள் வழியாக இது எங்கு செல்கிறது எங்கு வருகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க இயலாத வகையில் நாம் இன்றும் அதை பற்றி எதுவும் செய்யவில்லை. மற்றொன்று, சாதாரணமாக வளையமிடுதல் போன்றவற்றை கூட நாம் இதுவரை செய்யவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் இவற்றிற்கு பல வகையிலும் நம்முடைய வன உயிரின சட்டங்களும் மற்ற துறை முறைகளும் தடங்களாக இருக்கின்றன. எல்லோருக்கும் இதை கொடுக்க மாட்டார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் நல்ல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், டாக்டர் பாலச்சந்திரன் போல. அவர்கள் இதையே செய்துவே தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இதற்கு ஈடுபாடு காட்டினால் இன்னும் நன்றாக நாம் செய்யலாம். நெக்ஸ்ட் பிளீஸ். இது என்னுடைய கணக்கில் இது ஒன்று ஹிமாலயன் கிரிஃபானாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் யூரேஷியன் கிரிஃபானாக இருக்க வேண்டும். அவ்வளவு சரியாக என்னால் அடையாளம் காண இயலவில்லை. பறக்கும் ஒரு படம். ரவி, இது உங்களுக்கு ஏதாவது? இது ஆக்சுவலா அவர் நவ்ரோஜி அவர்கிட்ட நீங்க கடைசியா கேட்டப்ப ஹிமாலயன் கிரிஃபான் அப்படிங்கிற மாதிரி தான் அது சொன்னாங்க சார். இது யாரு? ஆக்சுவலா இது நம்ம ஜோனைல் பேர்டா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தது. இந்த பிக்சர் நீங்க அனுப்பி பிஎன்ஹெச்எஸ்க்கு இதுக்கு அனுப்பி அப்புறம் நீங்க தான் இது சசிகுமார் கன்ஃபார்ம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்ப ஹிமாலயன் கிரிஃபான் இது ஹிமாலய கழுகின் ஒரு பறக்கக்கூடிய ஒரு தோற்றம். இவர்கள் பெரும்பாலும் இந்த விரல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபிங்கர்ஸ் என்று சொல்வார்கள். அதே ஹிமாலயன் கிரிஃபான். இங்கு பாருங்கள், இது வெண்முதுகு கழுகு, இது ஹிமாலயன் கிரிஃபான். அருகருகே இருப்பதனால் உங்களுக்கு அந்த உருவ வித்தியாசம் தெரிகிறது. இது ரவீந்திரன் அவர்கள் ஆடிக்கொம்பை காம்பில் போயிருக்கும் பொழுது எடுத்த ஒரு அற்புதமான படம். காரணம் என்னவென்றால் இந்த அளவிற்கு அடுத்துள்ள ஒரு கழுகை வைத்துக் கொண்டு நாம் பேசுவது என்பது இதில் தான் முடிந்தது. சாதாரணமாக நாம் இந்த கழுகை தனியாகத்தான் ஒரு படம் எடுப்போம். அப்பொழுது இதனுடைய உருவ அளவோ இல்லை அதனுடைய நிறங்களோ அவ்வளவு தெளிவாக தெரியாது. ஆனால் இதில் மிக அருமையாக தெரிந்திருக்கின்றன. இது உடனேயே இமாலய கழுகை என்பதை நாம் நிரூபிக்க முடிந்தது. இந்த இமாலய கழுகை பற்றி ஒரு நல்ல சுவாரஸ்யமான சில நிகழ்வுகள் உண்டு. இந்த இமாலய கழுகை இங்கு வருகிறது என்பதை முதலில் நமக்கு உணர்த்தியவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், கூனூரில் இருக்கிற மருத்துவர் வசந்தன் என்று, PJ வசந்தன் என்று ஒருவர் இருக்கிறார், ஒரு மருத்துவர். அவரும் என்னை போல ஒரு பறவை ஆர்வலர். அவர் ஒரு முறை கூலித்துறைப்பட்டி அருகே, அதாவது சத்தியமங்கலம் காட்டில் கூலித்துறைப்பட்டிக்கு அருகே இந்த இமாலய கழுகை முதலில் பார்த்து எனக்கு அறிவித்தார். அதன் பின்னர் நாங்களும் அதை உறுதி செய்து கொண்டோம். அது முதல் தடவை 2016 என்று நினைக்கிறேன், இல்லை
2014 ஞாபகம் இல்லை, வருடம் ஞாபகம் இல்லை. அது முதல் தரம். அதன் பின்னர் நாங்கள் கோழி பார்த்தது. அதன் பின்னர் போன வருடம் கூட நம்முடைய மற்றொரு பறவை ஆர்வலர் ஓம் பிரகாஷ் என்பவர் இருக்கிறார். அவரும் பண்ணாரி அருகே இதை 2 முறை பார்த்து 2 வருடங்களை தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறார். இது இந்த கழுகுகளும் இங்கேயே சுற்றி கொண்டிருக்கின்றனவா, இல்லை இவை வலசை வருகின்றனவா வருடா வருடம் என்பதும் அறியாத உங்களுக்கு தெரியவில்லை என்பதைத்தான் நாங்கள் சொல்றோம். நெக்ஸ்ட் சார், இதுக்கு இடையில வந்து நம்ம கஜமோகன் பார்த்ததையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அந்த பிக்சர் அது இதே லொகேஷன்ல தான் பார்த்தது. இதே மாதிரி இருக்கும், ஆனா இதுக்கு இருக்கிற அந்த கருப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. சோ இதுவும் நம்ம நீலகிரி நார்த்துக்குள்ளதான் அவர் லொகேட் பண்ணதா சார்? அது இல்ல, இது நீலகிரி இது இந்த பக்கம் பண்ணாரி பக்கத்துல எல்லாம் வந்திருக்கு. ஓம் பிரகாஷ் படம் எடுத்திருக்காரு. சரி சரி. அதான் அந்த இது வந்து பிக்சர் என்கிட்ட இல்ல, அதனால அத இதுல ஆட் பண்ணல நானு. அது பண்ணிருக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப லேட்டா தான் அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. நம்ம இந்த இதுக்குள்ள போனப்பதான் ஒரு ஆர்டிகிளே வந்துருச்சு. ஒரு இதுலயே போட்டாங்க, இந்தியன் பர்ஸ்லயே ஒரு ஆர்டிகிள் போட்டாங்க. அதான் நம்ம ஸ்டடி பண்ண டயத்துலயே அவர் எடுத்துட்டாரு. ஆனா இத அனலைஸ் பண்ணது வந்து பின்னால ரொம்ப லேட்டா பண்ணாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பவானி சாகர் கேம்ப்ல நம்ம தணிகை வேலும் சிவசங்கரும் போயிருக்கும் போதும் சிவசங்கர் சொன்னாரு, சார் இது யுரேஷியன் கிரிப்பான் மாதிரி தெரியுது, ஆனா என்கிட்ட நல்ல படம் இல்லை அப்படின்னாரு. ஓ சரி சரி சார். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா அதுவும் நம்ம கஜமோகன் சொன்னதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான், ஒரே மாதிரி படம் தான் அது ரெண்டும் நான் பார்த்த போது. ஆனா அவங்கள்ட்ட தெளிவு இல்லை படத்துல. இவருக்கு கஜமோகன் வந்து கொஞ்சம் நல்ல படமா இருக்கும், ஷார்ப்னஸ் இருக்கு, வேற ஒண்ணும். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை போல ஒரு கணக்கெடுப்பு, பறவைகள் கணக்கெடுப்பு இல்லை எந்த ஒரு கணக்கெடுப்பு என்றால் விலங்குகள் கணக்கெடுப்பு எதா என்று சொன்னால் நாம் எப்படி அதை நடத்துவோம் அப்படி என்பதற்கு உதாரணம் இந்த 2 படங்கள். முதலில் உள்ள படத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன், என் பக்கத்தில் அன்று இருந்த டெபுட்டி டைரக்டர் பிரபாகரன் இருக்கிறார், முன்னாள் ரங்கசாமி சார் இருக்கிறார், அதன் பின்னால் நமது வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்ற பறவை ஆர்வலர்கள்லாம் இருக்கிறார், ஜெய்சங்கர் இருக்கிறார், இவர்கள் எல்லாம் இருக்கிறார். இவர்களுக்கு என்ன என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் முதலிலேயே அவர்களுக்கு முதல் நாள், அதாவது முதல் நாள் என்பது ரிப்போர்ட்டிங் டே, அதாவது அவர்கள் வந்து குழும வேண்டும், குழுமும் நாள் அது அன்று மதியம் வந்துவிட்டு மாலை அவர்களுடைய முகாம்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அதற்கு முன்னால் நாம் அவர்களுக்கு ஒரு அறிவுரை என்று சொல்ல முடியாது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரை. ஏனென்றால் இது இந்த நேரத்தில் செய்ய வேண்டும், இது இப்படி செய்ய வேண்டும். இதே போல இப்ப ரவீந்திரன் சொன்னது போல அது யுரேஷியன் கிரிப்பானா இல்லை ஹிமாலயன் கிரிப்பானா என்கிற சந்தேகங்கள் வந்தால் நல்ல படங்கள் உண்டு, அதை வைத்துக் கொண்டுதான் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு எடுத்துரை. அதே போல ஒரு செஷன். இது போல கணக்கெடுப்பை முடித்த பின்னரும் அவர்கள் வந்து குழுமி அவர்கள் என்னென்ன பார்த்தார்கள், என்னென்ன செய்தார்கள், எங்கு போனார்கள், அதில் என்ன ஒரு விசேஷமான நடந்தது என்பதையும் அவர்கள் திருப்பி சொல்ல வேண்டும். அதன் பேர் டீபிரீஃபிங் என்று நாங்கள் சொல்றோம். உண்மையில் டீபிரீஃபிங் தான் மற்றவற்றை விட மிக முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்றால் இவர் காட்டுக்கும் களப்பணி முடித்துவிட்டு வரும்பொழுது உள்ள தரவுகள் தான் நமக்கு மிக முக்கியம். போகுவதற்கு முன்னால் உள்ளது ஒன்றும் கிடையாது. ஆகவே தரவுகள் நமக்கு முக்கியம். அதே போல 2 டீபிரீஃபிங் செஷனை நீங்கள் பார்க்கிறீர்கள். முதுமலையில் நான் இருக்கிறேன், பக்கத்தில் பிரபாகரன் சார். இந்த கீழ் இருப்பது சத்தியமங்கலத்தில் உள்ள பகுதி. சத்தியமங்கலத்தில் அங்குள்ள டிஎஃப்ஓ மற்ற பாரதிதாசன் நண்பர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன், பின்னால் கிறிஸ்டோபர் இருக்கிறார். இதே போல 2-3 நண்பர்கள். எங்களுடைய குழு எப்பொழுதும் பெரும்பாலும் பார்த்த முகங்களையே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். காரணம் என்னவென்றால் இதில் ஆர்வம், ரவீந்திரன் சொன்னது போல இதில் ஆர்வம் உள்ளவர்கள் இப்பொழுதும் குறைவு. இவ்வளவு பேர் நீங்கள் இந்த ஒரு இது நமது ஒரு அமெரிக்காவிலோ இல்லது ஒரு இங்கிலாந்திலோ உள்ளது போல ஜனத்தொகையில் இருப்பவர்கள் எல்லோரும் இதில் ஈடுபட்டு காரணம். ஆகவே வெகு குறைவுதான். ஆகவே நாங்கள் தெரிந்த முகங்கள் திரும்ப திரும்ப அதே ஆட்கள் வந்து கொண்டிருப்பார்கள். இதில் பலரும் கலந்து கொள்வார்கள். ஒரு சிலர் வெளி மாநிலங்களிலிருந்து ஆர்வம் காட்டி வருபவர்களும் உண்டு. இதில் அதுபோல வந்தவர் தான் இவர் டாக்டர் ஸ்வேதா என்கிற மைசூர்காரர்.
இப்பொழுது இதை போல கணக்கெடுப்பு எல்லாம் செய்தோம். இந்த கணக்கெடுப்பு எல்லாம் செய்துவிட்டு இதனுடைய பயன் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். சார் இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சார் செய்யணும் வச்சுட்டு இது ஏதாவது பிரயோஜனம் பாருங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா கீழே இந்த இதை பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங். இது மொத்தமும் வனத்துறை ஊழியர்கள். இந்த வனத்துறை ஊழியர்கள் எல்லோரும் காட்டை பற்றி அறிந்தவர்கள் அல்ல, பழங்குடிகளை போல அல்ல. நான் முன்பு சொன்ன நம்முடைய சுரேஷும் பசவலிங்கமும் போல காட்டை அவர்கள் துல்லியமாக அறிந்திருப்பார். அவர்களுக்கு எந்த காட்டில் எந்த முறையில் வேண்டாலும் தனியாக போய் தனியாக விடுவார். அந்த அளவிற்கு அவருக்கு காட்டை பற்றிய ஒரு அறிவு உண்டு. இவர்கள் நமது சாதாரண பரீட்சை எழுதி ஏதோ ஒரு +2 இல்லை டிகிரியோ பாஸ் செய்து விட்டு பின்னர் வனத்துறைக்கு வேலைக்கு வந்தார். இவர்களுக்கு காட்டையே முதல் தடவையாக பார்ப்பாங்க. பெரும்பாலானோர், எல்லாரும் சொல்ல மாட்டேன், பெரும்பாலானோர் முதல் தடவையாக பார்ப்பாங்க. இவர்களுக்கு என்ன இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது எதற்காக, இது இந்த உயிரினங்களுடைய பலன் என்ன, இவைகளை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது, இது போல கணக்கெடுப்புகளை எதற்கு பயன்படுத்துவது என்பதை நாம் உணர்த்துவதற்கு இவர்கள் அவ்வப்போது ஒரு இது போல ஒரு கருத்தரங்குகள் நடத்துவார். அந்த கருத்தரங்கில் நாம் கண்ட உண்மைகளை, நமக்கு தெரிந்த விஷயங்களை, அது போல ஒரு கருத்தரங்கில் நாம் இதை சொல்கிறோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இது இவர்கள் இந்த காட்டை எவ்வாறு நிர்வாகம் செய்வது என்பதற்கு பயன்படும். இது நடைமுறையில் நடக்கிறதா என்பது எல்லாம் நான் இப்பொழுது பேசுவதற்கு பிரியப்படவில்லை. காரணம் என்னவென்றால் இதில் பலவித சிக்கல்கள் இருக்கின்றன. இதை இப்பொழுது ஆரம்பித்தால் அது பெரிய கதையாகிறது. ஆகவே இது நம்மால் முடிந்தது, இதை நிர்வகிக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயங்களை நாம் அவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும். இது போல செய்யலாம். நெக்ஸ்ட் பிளீஸ். இது இப்போது கழுகு எப்படி கணக்கெடுப்பது, யாரெல்லாம் கூட்டங்கள் என்ன என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இது ஒரு இடத்தில் நாங்கள் இது இந்திய கழுகு என்று நான் முன்பே சொன்னேன் அல்லவா. நமது வெண்முதுகு கழுகு போல மற்றொரு இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கழுகு இந்திய கழுகு என்று சொல்றோம். இந்த இந்திய கழுகுகள் இந்த மலை வரைகள், வரை என்று இவர்கள் சொல்வது பழைய தமிழ் வார்த்தை, சங்ககால வார்த்தை. இப்பொழுது நாம் பொந்து என்று சொல்லுவோம். பொந்து இல்ல ஒரு குகை, மலை குகை அல்ல. இது ஒரு பெரிய கேப். மலையின் இடுக்குகளில் அல்லது மலையின் முகடுகளில் சில பொந்துகள் இருக்கும். அந்த பொந்துகளுக்கு வரைகள் என்று இவர்கள் சொல்கிறார். இதை போன்ற ஒரு வரையை நாங்கள் பார்க்கிறோம். இந்திய கழுகுகள் அந்த வரையில் கூடு வைக்கும். காரியம் என்னவென்றால் அந்த வரையில் அந்த கழுகுகள் போய் வரவும் நல்ல ஆழமாக இருக்கும். ஒரு 4 அடி 5 அடி உள்ளே போகக்கூடியது. மற்ற பிராணிகளிடமிருந்து பாதுகாப்பாக அந்த குஞ்சுகள் இருக்கும் என்பதனால் இந்த வரைகளை தேர்ந்தெடுத்து வைக்கின்றன. இரண்டாவது, பன்னெடுங்காலமாக இதை போல கூடு வைத்தே பழகிய ஒரு காரணமும் உண்டு. இது ஒரு வழக்கமாக வருகின்ற ஒரு தொடர்ச்சி. இதே இந்திய கழுகுகள் வேறு சில இடங்களில் மரங்களிலும் கூடு வைப்பதை தரவுகள் உணர்த்துகின்றன. ஆகவே இங்கு நாம் பார்ப்பது இந்திய கழுகுகள் பெரும்பாலும் இந்த வரைகளில் மட்டுமே கூடு வைக்கின்றன. அதை பார்த்து பேசுவோம். கீழே உள்ளது நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு கையை காட்டி ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், சிறிது வயதானவர். இந்த மோயார் பள்ளத்தாக்கில் உள்ள எல்லா இடங்களையும் மிக தெள்ள தெளிவாக அறிந்த ஒரு வேட்டை தடுப்பு காவலர் உண்டென்றால் அவர் இவர்தான். அவர் பெயர் நஞ்சன். இந்த பக்கம் இருக்கிற இளைஞர் ராமன். நஞ்சனுடைய அறிவு மிக அற்புதம். அவர் அதைத்தான் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கார். நான் கேட்கிறேன், இது எப்படி இங்கே வந்தது என்று ஏதோ கேட்கிறேன். அதுக்கு அவர் கையை காட்டி சொல்கிறார், இது இப்போ நான் பார்த்தவரை இது இல்லை சார், இப்பொழுதுதான் புதிதாக வந்திருக்கிறது என்று எனக்கு ஜகலிக்கடவுள் முகாமில் ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். இவருடைய அறிவு மிக பிரமாதம். இது நாம் என்னை பொறுத்தவரையில் இது இவர்களுக்கு பாரம்பரியமாக வருகின்ற ஒரு அறிவு. இவர்களுடைய மூதாதையர்களிடமிருந்து இவர்கள் காட்டிலேயே வாழ்கிற காரணம் கொண்டு பலவித அறிவு இவருக்கு இருக்கிறது. யானை எங்கு போனது, யானை எப்படி போனது, போன யானை ஆணா பெண்ணா எல்லாம் இவர்களால் அறிய முடியும். காரணம் என்னவென்றால் அந்த கால் தடத்தை வைத்தே இவர்கள் எல்லாவற்றையும் சொல்றார். அந்த அளவிற்கு ஏனென்றால் இவர்கள் காட்டிலேயே வாழ வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் யானை எதிர்கொள்ளலாம், புலியை எதிர்கொள்ளலாம், எதையும் எதிர்கொள்ளலாம். ஆக இவர்களுடைய புலன்கள் மிக மிக கூர்மையாக இருக்கிறது. அதன் காரணமாக இவர்களுக்கு இயல்பாகவே இது வந்துவிட்டது. நகரத்தில் இருக்க நமக்கு இது புரிவதற்கு வெகு மிக கடினம். இவர்களுடன் ஒரு 3-4 நாட்கள் இருந்தோ இல்லை ஒரு வாரம் இருந்தால் நீங்களும் அதை உணர்வீர்கள்.
காட்டை எப்படி நாம் வேறு வகையான ஒரு கோணத்தில் பார்க்கலாம், காட்டினால் எவ்வளவு நன்மை, காட்டை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நபர், என்னுடைய மரியாதைக்குரிய மிகவும் மரியாதைக்குரிய ஒரு நபர் திரு நஞ்சன். நெக்ஸ்ட் பிளீஸ். இது நாங்கள் கணக்கெடுப்புக்கு போகும்பொழுது எப்படி எல்லாம் நடக்கும் என்பதில் ஒரு சிறிய உதாரணம். இது போல ஒரு குட்டைகள் இருக்கும், இந்த காட்டின் நடுவே ஓடைகள் ஓடிக்கொண்டிருக்கும், தண்ணீர் இருக்கும், அங்கேயே உட்கார்ந்து தண்ணீர் குடிக்க வேண்டியது, அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது. அதே போல இது வேறு மஞ்சூர் என்ற ஒரு நீலகிரியில் நம்முடைய நீலகிரிக்கே உரித்தான சில பறவைகளை காண்பதற்காக போகும்போது தொட்டகல்லா என்று சொல்லக்கூடிய கீழே வேறொரு மழைக்காடுகளில் நாங்கள் பழைய காலத்தில் சென்ற ஒரு வடகிழக்கு பிராந்தியத்தில் அதே போல படங்கள். நெக்ஸ்ட் பிளீஸ். இதுதான் கழுகி கூடு. சாதாரணமாக கழுகு கூடு எவ்வாறு இருக்கும் என்றால் இதை போலத்தான். கழுகு கூடு 2 கவட்டை என்று சொல்வார்கள். சில ஊர்களில் கவட்டை என்று சொல்வார், எல்லா ஊர்களிலும் கவட்டை எனக்கு தெரியாது. இந்த கிளைகள் 2, 3 அப்படி குறுக்காக போய் அதன் மேலே ஒரு அமைப்பை நாம் வைத்தால் அது கீழே விடாமல் அப்படியே நிற்கும். அந்த அளவிற்கு குச்சிகளை கொண்டு கூடுகளை வைக்கும். இங்கு பார்த்தால் இங்க ஒரு கிளை உண்டு, இங்க ஒரு கிளை உண்டு, அந்த பக்கம் ஒரு கிளை. அவற்றின் இடையே இந்த குச்சிகளை வைத்து வைத்து பாரம் தாங்கும் அளவிற்கு செய்து அது கீழே விழாத அளவிற்கு காட்டிலும் அலையாத மாதிரி வைத்து மிக அற்புதமாக கூடுகளை வைக்கும். அதன் மேல் பசுமையான இலைகள், பின்னர் பாசி போன்றவற்றை அணைத்து அந்த கூடுகள் அந்த குச்சிகளை இணைத்து குஞ்சுகளுக்கு குத்தாத வகையில், அதாவது மெத்து மெத்தென்று இருக்க வேண்டும், மெத்தை போல இருப்பதற்காக ஆச்சு. அதன் பின்னர் முட்டைகளை இட்டு குஞ்சு பொறித்து அது இந்த குஞ்சு ஒன்று எட்டி பார்க்கும். அதுதான் இது கழுகுகளின் கூடுகள். அதே போல மிக அற்புதமாக. நெக்ஸ்ட் பிளீஸ். இது நமது ரவீந்திரனும் நானும் தெங்குமரடா சென்றிருக்கும் போது அங்கு நடுகள் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் ஹீரோ ஸ்டோன். அந்த நடுகளில் ஒரு எதிரே நின்று நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு படம் இது. இந்த புறம் இருப்பது நமது சிறியூர் முகாம். கணக்கெடுப்பிற்கு சென்ற ரங்கசாமி மற்றும் ஸ்வேதா, டாக்டர் ஸ்வேதா மைசூரிலிருந்து வந்தார் என்று நான் அப்போது சொன்னேன் அல்லவா, அவரும் ரங்கசாமியும் வந்த இவர்கள் இருவரும் அவர்களுக்கு உதவியாக சென்ற வனத்துறை ஊழியர்கள். கீழே ரவீந்திரன், நான், பைஜு, ஸ்ரவன்குமார் எல்லோரும் ஒரு கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்கவில்லை, சும்மா உட்கார்ந்து. இந்த புறம் நம்மளது கஜமோகன் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பவர், ஜெய்சங்கர் பின்னால தொப்பி வைத்திருப்பவர், மசனன் என்கிற ஒரு அருமையான ஒரு பழங்குடி வனக்காப்பாளர், இப்பொழுது அவர் ஃபாரஸ்ட் ஆகியிருந்தார், அவருக்கு அதனால நாம் எல்லோருமே வாழ்த்து சொல்லலாம். மசனன் இவர்கள் எல்லாம் ஒரு முகாமில் இருந்தார்கள். நெக்ஸ்ட் பிளீஸ். இது நமது கூலித்துறை பட்டியல நந்திபுரம் கேம்ப். இவர் இந்த முன்னாலே இருப்பவர் சக்திவேல் என்கிற பயாலஜிஸ்ட். அதன் பின்னாலே இருப்பவர் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த புறம் நானும் பைஜுவும், எங்களுடைய பின்னால் நஞ்சனும் நானும், கீழே தணிகைவேல், சிவசங்கர் மற்றும் வனக்காப்பாளர்கள். இந்த புறம் டாக்டர் கிறிஸ்டபர், பாரதிதாசன் மற்றும் வனத்துறை ஊழியர்கள். இதுதான் எங்களுடைய குழு. இப்படி இதுதான் எங்கள் குழு என்று சொல்ல முடியாது. அப்பொழுது 4 பேர் இருப்பார்கள், 4 பேர் போய்விடுவார்கள், 4 பேர் வருவார்கள், 4 பேர் விலகுவார்கள். காரணம் என்னவென்றால் எல்லோரும் இதை முழு நேர தொழிலாக செய்வதில்லை. உதாரணத்திற்கு நான் ஒரு வங்கியில் பணிபுரிந்திருக்கிறேன். அப்பொழுது பலரும் பல்வேறு தொழில்களில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களால் எல்லோராலும் எல்லா நேரங்களிலும் வர இயலாத சூழ்நிலைகள் உண்டு. அப்பொழுது மற்றவர்கள் வருவார்கள், இவர்கள் விலகிக் கொள்வார்கள், அல்லது இவர்களுக்கு முடியாத நேரத்தில் அவர்கள் வருவார்கள், இவர்கள் இப்படி மாறி மாறி நாங்கள் எங்களுக்குள் செய்து கொள்ளும் இது போல. ஆனால் பெரும்பாலும் எங்களுடைய கோர் குரூப் என்று நாம் பேசுவோம். அதாவது நம்முடைய ஒரு நம்பிக்கையான ஒரு 10 பேர் எப்பொழுதும் எங்களிடம். உதாரணமாக திரு அபிஷேக், திரு பைஜு, ஜெய்சங்கர், ரங்கசாமி, இப்படி எல்லோரும், ரவீந்திரன், இப்படி போன்ற ஆட்களை எப்பொழுதுமே போக மாட்டாங்க. கஜமோகன், இதை போன்ற ஆட்கள் எல்லாம் பெரும்பாலும் விலக மாட்டார்கள். அவர்கள் எந்த இதுக்கும் வருவார்கள். இது நாம் போர் குரூப். இவர்களை சுற்றி மற்றவர்கள் இயங்குவார்கள்.
இது போல ஒரு நல்ல ஒரு நட்பின் ரீதியில் சென்று கொண்டிருக்கின்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு. புதிதாக சேர்ந்தவர்கள் நமது நண்பர் தணிகைவேல், சிவசங்கர் போன்றவர்கள். பாரதிதாசன் ஆல்ரெடி அவர் அருளகம் என்ற என்ஜிஓவில் அவர் கழுகுகளை குறித்து ஏதோ ஆய்வுகள் அவரும் செய்தார். கிறிஸ்டோபர் எங்களுடைய குரு போல எங்களுக்கெல்லாம் இதை உணர்த்தி எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருந்தவர் ஒரு காலத்தில். தற்போது அவர் அவசியம் உண்டு என்று மாத்திரமே வருவார். இரண்டாவது, அவர் மனம் இருந்தால் வருவார். அவர் ஒரு சுதந்திர பறவை. ஆகவே அதே போல அவர் இருப்பார். ஆகவே இவர்கள் எல்லாம் எனக்கு எப்பொழுதும் வருவார். முன்பு கேரளத்திலிருந்து பி.கே. உத்தமன் போன்ற பெரிய தலைகள் எல்லாம் வந்து சசிகுமார், பி.கே. உத்தமன் போன்றவர்கள் எல்லாம் வருவார்கள். இப்பொழுது அவர்களுக்கு உடல்நிலை சில பிரச்சனைகள் இருப்பதனால் அவர்கள் அதிகம் வருவதில்லை. நெக்ஸ்ட் பிளேஸ். இது எங்களுடைய பணிகளை, களப்பணிகளை பற்றிய ஒரு நல்ல ஒரு ஆங்கில நாளேட்டில் வந்த செய்தி. நண்பர் ரவீந்திரனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இதை பிடிச்சி இங்கிருந்து போட்டிருக்கிறார்கள். என்னுடைய பேஸ்புக் பேஜில் இருந்தோ இல்லை வேற எங்கிருந்து எடுத்திருக்காரு என்று தெரியவில்லை. ஆக மொத்தம் இது நல்ல காரியம். சில பேர் தான் இதை சரியானபடியாக ஒரு மக்களுக்கு எடுத்து கூறுவார்கள். அதை போல இது நல்ல ரீதியில் செய்யப்பட்டுள்ளது. நல்ல ஒரு எங்களுடைய களப்பணிகளை பற்றிய விவரங்கள், நாங்கள் எவ்வாறு செய்கிறோம், என்ன செய்கிறோம். இப்பொழுது நான் உங்களிடம் சொன்னதெல்லாம் இது வந்து ஒரு சிறிய இதாக வந்தது. நெக்ஸ்ட் பிளீஸ். இது நம்முடைய நண்பர் பைஜு ரவீந்திரன் போன்றவர்களுடைய ஒரு கனவு நனவான ஒரு நாள். புலிகளை பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தில் அவர்கள் ரொம்ப துடித்துக் கொண்டிருந்த ஒரு நாளில் கழுகு ஆராய்ச்சிக்கு போனவர்கள் கடைசியில் அதை புலிகள் ஆராய்ச்சி போல ஆக்கிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் நான் அந்த முகாமில் இல்லை, நான் வேறொரு முகாம் இருந்து. மிக அருமையான ஒரு நிகழ்வு இது. இதை பற்றி மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நான் சொல்ல முடியாது, ஏனென்றால் நான் அந்த இடத்தில் இல்லை. நண்பர் ரவீந்திரன் தான் தெளிவாக சொல்ல வேண்டும். ஜெய்சங்கர் கூட இருந்தார், பைஜு இருந்தார், ஸ்ரவன்குமார் இருந்தார், வேறு யாரும் இருந்தார்கள் ஞாபகம் இல்லை. இது பைஜுவுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட்ல வந்து டைகர் பார்த்த இது சார். பைஜுவை கூட நம்ம இதுல ஷேர் பண்ண சொல்லலாம். அதாவது நாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இது அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு கவுண்ட் சொல்றேன். நான் வந்து 8, 9, 10, 11 டைகர் நான் இன்னைக்கு என்னோட இதுல வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்றோம். பைஜுவுக்கு அன்னைக்குதான் அக்கௌண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஜெய்சங்கர் ரொம்ப கூலா சொன்னார், இது எனக்கு 32, 33, 36வது டைகரா இருக்கும் இதெல்லாம் சேர்த்து அப்படின்னாரு. இந்த மொமெண்ட் மறக்கவே முடியாத மொமெண்ட். அதுக்கு முந்தின நாள் பயங்கர மழை. ஸோ ஃபாரஸ்டே வந்து அப்படியே கழுவி வச்ச மாதிரி மறுநாள் காலையில இருந்தது. அவ்வளவு கிரீனா இருந்தது. ஸோ நாங்க இருந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்த மலையில ஒரு மதர் அதோட சப்படல்ட் கப்ஸை வந்து வழி நடத்தி போகுது. இது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாலேயோ இதுக்கு அப்புறமும் நீங்க உங்களுக்கு அந்த உள்ள ஓடைக்குள்ள நீங்க குட்டிகளோட இந்த தாயை வந்து மீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த தாயா என்னன்னு தெரியல. அந்த அனுபவமும் உங்களுக்கு இருக்கும் அதே பகுதியில நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டீங்களா? ஓகே, இது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க இந்த பிரேயர் போகுது. கழுகு ஆராய்ச்சிக்கு நாம் போகும்போது கழுகை மட்டும் நாம் பார்க்க போவதில்லை, பலவித விஷயங்களையும் நாம் காட்டில் பார்க்கத்தான் போகிறோம். ஏனென்றால் போவது என்னவோ கழுகுகளை பார்ப்பது போல நமக்கு எல்லாமே கண்ணில் படத்தான் படும். இது ஒரு வேட்டையாடி பறவை பொருந்து என்று சொல்வார்கள். ஆனால் நல்ல பெயர் தமிழில் உண்டு, முயலடி என்று பெயர் இதற்கு. இந்த முயலடி சேஞ்சபிள் ஹாக்கீகள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இல்லை இது அதனுடைய மற்றொரு இனமா என்று எனக்கு சரியாக தெரியவில்லை, பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. அதே போல ஒரு தெங்குமடா அந்த மரத்தில் ஒரு சிறிய பாம்பு, அதுக்குள்ளே இருந்த ஒரு பாம்பு. கீழே காட்டெருமையும் சாம்பரும் ஒரே இடத்தில் அவை இரண்டும் மேய்ந்து கொண்டிருப்பது. நானும் பைஜுவும் இருந்தோம் அன்று மாலை. மிக என்ன சொல்வது, மிக தாமதமாக ஒரு 7 மணி சுமார் இருக்கும், இரவு அந்த 6:45, 7 மணி வெளிச்சமே இல்லாத ஒரு நேரத்தில் எடுத்த ஒரு படம் இது. அவை இரண்டும் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. நெக்ஸ்ட் பிளீஸ்.
நெக்ஸ்ட் பிளீஸ். இது போல இது எல்லாரும் பார்க்கலாம். நீங்கள் ரவீந்திரன் இதை விட நல்ல படம் ஒன்று எடுத்திருக்கார், கொடைக்கானல் போயிருக்கும்போது எடுத்திருக்கிறார் நினைக்கிறேன். இது ரூஃபஸ் பெரிட் ஈகிள் என்று சொல்வார்கள். அதாவது செம்பயிற்று பருந்து என்று சொல்லலாமா, எனக்கு தெரியவில்லை தமிழ் என்ன பெயர் சொல்வது என்று. ரூஃபஸ் பெரிட் ஈகிள் என்று சொல்வார்கள். இது இது அட்லஸ் மேப், உங்களுக்கு ஒரு பட்டாம்பூச்சி, அட்லஸ் மாத்தல்ல மேப் என்கிற ஒரு வண்ணத்து பூச்சி, அது பார்த்திருக்கிறார்கள். இது வந்து நம்முடைய சிங்கவால் குரங்கு, நைன் டைல்டு மக்காக் என்று சொல்வார்கள். இது இந்த படங்கள் எல்லாம் நம்முடைய நண்பர் அபிஷேக்கு ஸ்ரீலிபுத்தூர் சொல்லியிருக்கிறது. அங்கு இருந்த ஒரு நாங்கள் பறவைகள் கணக்கெடுப்பு செய்திருந்தோம். ஸ்ரீலிபுத்தூர் என்பது மிக அற்புதமான ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஒரு இடம். ஸ்ரீலிபுத்தூர், ராஜபாளையம், விருதுநகர், இது போல சாத்தூர், இதை போல உள்ளவர்கள் எல்லாம் நமது பெரியார் புலிகள் சரணாலயத்தின் தமிழ்நாட்டு பக்கம் இருக்கக்கூடிய மலைச்சரிவுகளில் மலைச்சரிவின் கீழ் வரக்கூடிய இடங்கள். அந்த மலையை ஏறி அந்த புறம் இறங்கினால் நீங்கள் பெரியார் புலிகள் சரணாலயத்துக்கு போயிருக்கீங்க. உங்கள் இருவருக்கும் எல்லை வந்து காடுதான் எல்லை, வேறு ஒரு எல்லைகள் கிடையாது. அந்த இடம் மிக அற்புதமான ஒரு பறவைகள் கணக்கெடுப்பை நடத்தினோம். ஒரு 3 வருடங்கள் தொடர்ந்து நல்ல முறையில் செய்தோம். அதே அங்கு எடுத்த படங்கள் நண்பர் அபிஷேக்குடைய படங்கள் இவையெல்லாம். இவர் ஏன் இந்த காளானை அவர் படம் எடுத்து போட்டார் என்றால் அதையும் நான் சொல்ல வேண்டும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ரைட் பிளேஸ் ப்ரீவியஸ். இந்த காளானை எடுத்து இவர்கள் அங்கு வேறு எந்த காய்கறியும் கிடைக்காத காரணத்தினால் இவர்கள் இந்த காளானை எடுத்து குழம்பு வைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த காளான் மேல அவருக்கு ரொம்ப பிரியம், மிக அருமையாக இருந்தது இந்த குழம்பு என்று இப்போது கூட என்னிடம் சொன்னார். ஆகவே இதுதான் ஸ்ரீலிபுத்தூர். இதே போல கணக்கெடுப்போம். அங்கேயும் ஒரு 10 முகாம்கள் அங்கே இருக்கு. இது மிக அருமையான முகாம்கள். 10 முகாம்கள் அமைத்து ரங்கசாமி சாரும் 2 முறை வந்திருக்கிறார். மிக அருமையான ஒரு கணக்கெடுப்பு. அதே மற்ற இடங்களில் போக வேண்டும் என்பது மறுபடியும் ஒரு நல்ல. ஸ்ரீலிபுத்தூருக்கு முதல் தடவையாக இந்த கணக்கெடுப்புகளில் இவ்வளவு பறவைகள் இருக்கின்றன என்பதை உணர்த்தியது நாங்கள். அதை நாங்கள் மிக பெருமையோடு எங்கள் குழு என்பதை நான் மிக பெருமையோடு சொல்லிக் கொண்டேன். நெக்ஸ்ட் பிளீஸ். இது போல மற்ற மலை அணில், காட்டுப்பன்றி, சாதாரண லங்கூர் அல்லது இவர் என்ன சொல்ல அனுமான் லங்கூர் என்று சொல்வார்கள் சிலர், அதே போல மந்தி என்று சொல்வார்கள் தமிழில். இவற்றோடு எனக்கு மிகவும் ஒரு மன திருப்தியை தந்தது. ரவீந்திரன் என்று சொன்னார், இதெல்லாம் தேவையா ரவீந்திரன், மிக மீண்டு போய்விடுமோ நம்முடைய சொற்பொழிவு என்பதனால் சிறிதாக்கி விடலாம் என்று, இதெல்லாம் வேண்டாமே என்று சொன்னேன். அவர் முடியவே முடியாது, இது இல்லாமல் நம்ம செய்யவே கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆகவே பழங்குடி மக்களுடன் எங்களுடைய ஒரு என்ன சொல்வது நேர்காணல் என்பது மிக அற்புதமாக இருக்கு. எனக்கு எப்பொழுதுமே இதில் ஒரு தனி ஆர்வம் உண்டு. அதாவது நம்முடைய பாரம்பரியமாக வரும் பழக்கங்கள் என்றும் சொல்லலாம், வழக்கங்கள் என்றும் சொல்லலாம், இல்ல பாரம்பரியமாக வரும் சில கடமைகள், இல்ல சில ரிச்சுவல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதாவது சடங்குகள். இவற்றை எல்லாம் நீங்கள் நம்முடைய முன்னோர்களின் ஒரு வாழ்ந்த விதம், எந்த விதத்தில் அவர்கள் தொடர்புடன் இருந்தார்கள் என்பதை உணர்த்துகின்ற ஒரு முக்கியமான விஷயம் அவர்களுடைய பாரம்பரிய சடங்குகளும் பாரம்பரிய வழக்கங்களும். இந்த பெரியவர், இவர் பெயர் போர்க்கேல் என்று பெயர், ஒரு தொதவ முதியவர். இன்றைய தேதியில் நீலகிரியில் தொதவர்கள் இனத்திலேயே மிக வயதான ஒரு மிக நம்பத்தகுந்த ஒரு சமாச்சாரங்கள் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் போர்க்கேல். இவர் என்ன சொல்கிறார், இந்த சோலை காடுகள் என்று சொல்வார்கள், ஷோலா ஃபாரஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது புல்வெளிகளும் சோலை காடுகளும் இணைந்திருப்பது நீலகிரியினுடைய உச்சி பகுதியில் வெறும் சர்வசாதாரணம். அதாவது இவர்களுடைய மந்துகள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த சோலை காடுகள் தான் இருக்கும். சோலை காடுகளும் புல்வெளிகளும் தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு அவர்களுடைய பண்டைய வாழ்முறைக்கு உதவியது, இந்த சோலை மரங்கள் எந்த அளவுக்கு இவர்களுக்கு மருத்துவமாக பயன்பட்டது,
என்பதையெல்லாம் மிக விரிவாக அவர் சொன்னார். அதே போல அந்த அந்த மக்களிடையே இருந்த ஒரு தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய இது, தன்னுடைய ஒரு தனி குணம் என்பதை எப்படி அவர்கள் உணர்ந்தார்கள் என்பதை எல்லாம் மிக தெளிவாக சொன்னார். இதில் என்ன நமக்கு பிரச்சனை என்றால், இப்பொழுதைய நாகரிகம், அதாவது நாம் மேற்கத்திய நாகரிகத்தை பெரும்பாலான விதங்களில் கடைபிடிக்கிறோம். அதனுடைய விளைவு என்னவென்றால் எல்லாம் ஒரே பக்கமாக போகும். நம்முடைய தனித்துவம் என்பது இழந்து போகும். ஹோமோஜெனஸ் ஆகும். ஹோமோஜெனஸ் என்று சொன்னால் ஒரே போல இருப்பது எல்லாம். அதில் ஒரு இது நாம் இயற்கையை பல்லுயிர் பெருக்கம் வேண்டும் என்கிறோம். பல்லுயிர் மட்டுமல்ல, அதாவது அதனுடைய பாணியில் வாழ வேண்டும் என்பதை மிக விரும்புகிறோம். யானையும் வேண்டும், புலியும் வேண்டும், மானும் வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனா அதாவது அதனுடைய இதில் இருக்க வேண்டும். அது இயற்கையுடைய நியதி என்று நாம் சொல்கிறோம். ஆனால் நமக்கு என்று வரும்போது நாம் எல்லாரும் ஒரே போல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது பெரிய தவறு. எங்குமே டைவர்சிட்டி, அதாவது பல வகை கலாச்சாரங்கள், பல வகை வழக்கங்கள், பல வகை குணங்கள் இருந்தால்தான் எதுவுமே நல்ல முறையில் முன்னேற முடியும், நல்ல முறையில் வளர முடியும் என்பதற்கு இது இவர்களுடைய நேர்காணலில் நான் மிகவும் அறிந்து கொண்டேன். அதே போல மிக அற்புதமான ஒரு மனிதர் இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி. இவர் பெயர் அமினி அம்மா. காட்டுநாயக்கர் இனத்தை சேர்ந்த ஒரு அம்மா. நீங்கள் கூடலூர் அருகே, கூடலூர் போகும் வழி தேவர் சோலை அந்த ஏரியாவின் பக்கத்தில் இருக்கும் பெண்ணே என்கிற காட்டில் இருந்தார். இவருடைய ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு அணுகுமுறை எனக்கு எந்த ஒரு கல்லூரியிலோ இல்லை எந்த ஒரு மேதைகளிடமோ எல்லாம் கேட்க மிக அற்புதமாக சொன்னார். அவர் வாழ்க்கை என்றால் என்ன? தினமும் யானைகள் அவருடைய வீட்டு வாசலில் வந்து போகின்றன. காட்டு யானைகள், வளர்க்கிற யானைகள் அல்ல. ஏனென்றால் பெண்ணை காடு அதை போல ஒரு காட்டுப்பகுதியில் தான் இருக்கிறது, நெல்லக்கோட்டை சரகத்தில். இந்த அம்மா அது யானைகளை பற்றி கவலையே கொடுக்குது. அது வரும் தம்பி, அது பாட்டுக்கு வரும். நான் சொல்லுவேன், டேய் வேணுங்கிறத சாப்பிட்டு பேசாம போயிருங்க, சொல்ல பண்ணாதீங்க என்று. இந்த அம்மாவுடைய வயது என்ன இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 75, 80. இந்த அம்மா இவ்வளவு வருடமாக, இப்பொழுது இப்படி என்றால் பழைய காலத்தில் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கு நீங்க யோசிக்கலாம். அப்பொழுது வசதிகளும் குறைவு, ஒன்றும் கிடையாது. அந்த காட்டில் இவர்கள் யானைகளுடனே வாழ்ந்திருக்கார்கள். எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இவ்வளவு வருடம் அதை மிகவும் தன்னுடைய ஒரு சொந்தம் போல அவர் பாராட்டுவது. நாம் இங்கே கதைகளை பேசுவது போல வாயில் பேசுவோம். இயற்கையோடு ஏய்ந்து வாழ வேண்டும், இயற்கையை வெறுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு வண்டு வந்தால் அதை அடித்துக் கொண்டு இதை என்னுடைய வாழ்முறையை மாற்றியதில் இவர்களுடைய பங்கு மிக பெரியது என்று நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிளீஸ். நாம் காட்டிற்குள் மட்டும் போய்விட்டு திரும்பி வருகிறோம் என்று பலரும் நினைக்கலாம். எனக்கு எப்பொழுதுமே அதில் உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் அங்கு உள்ளவர்களுக்கு நம் ஏதோ ஒரு சிறு விதத்திலாவது நாம் உதவ வேண்டும் என்பதில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஆர்வம். அதனால் என்ன செய்வேன், என்னுடைய நண்பர்கள் மற்றும் என்னுடைய நான் குடியிருக்கும் ஊரில் உள்ள சில நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், இவர்களை எல்லாம் பிடித்து ஏதாவது செய்யுங்களப்பா என்று அவர்களை நான் எப்பொழுதுமே தொல்லை செய்வேன். அவர்களுக்கு என்னை பார்த்தா கொஞ்சம் பயம். இவர் வந்தாலும் ஏதாவது ஒரு கேட்பாரு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அவங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. இவர் வந்தாலே நம்ம குடைச்சல் தான் பாருன்னு நினைப்போம். அந்த மாதிரி இது அல்லிமோயார் கிராமத்திற்கு உள்ள பள்ளிக்கூடத்துக்கு, இவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் சிறுவர்கள், கொடியர்கள் எல்லாம், இவர்களுக்கு விளையாட்டு பொருட்களே இல்லை சார். அவங்க பள்ளிக்கூடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்களை வச்சுக்கிட்டு பொழுதுபோக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நான் பேச முடியாது, அதில் நான் இறங்கினால் அது மிகப்பெரிய ராமாயணமாகும். அதனால அதில் போகவில்லை. ஒரே ஒரு வாத்தியார், நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம், 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரை ஒரே வாத்தியார். இவர் தான் ஹெட் மாஸ்டர், இவர் தான் வாத்தியார், எல்லாம் இவரே தான். அதை போல ஒரு பள்ளியில் பையன்களை மேய்ப்பது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால அவர்களுக்கு விளையாட ஏதாவது பொருட்கள் கொடுத்தீர்கள், பாதி நேரம் அவர்கள் விளையாட வைக்கலாம் என்று சொல்லி ஒய்ஸ்மென் கிளப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து நாங்களும் சேர்ந்து, அதாவது எங்களுடைய ஆய்வுக்கு சில பேர் பணம் கொடுத்தார்கள், பாம்பேயிலிருந்து சாங்சுரி ஃபவுண்டேஷன். அதில் சிறிது அவர்களிடம் சொல்லிவிட்டு சிறிது பணத்தை எடுத்து இவர்களுக்கு விளையாட்டு பொருள். அதே போல இது ஆனைக்கட்டி பொருள், ஆனைக்கட்டி டிரைபல்ஸ். அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர், அங்க இருக்கிற ஒரு வாத்தியார் டீச்சர். இங்க அந்த ஊர்க்காரர் தான் நான் நன்றாக செய்கிறேன்.
இது ரங்கசாமி சார், உங்களுக்கு தெரிந்து. நாங்கள் இவர்களுக்கு இந்த மேசை, இது போல 2 மேசை, நாற்காலி, பையன்கள் சிறுவர்கள் அமர்வு நாற்காலிகள். நெக்ஸ்ட் பிளீஸ். இதுவரை நம்முடைய கழிவுகள் கணக்கெடுப்பை பற்றி ஒரு விதமாக முடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அதை நானே பேசிக் கொண்டிருந்தால் சரியாக இருக்காது. நீங்கள் கேள்விகளாக வந்ததனால் அதற்கு நான் பதில் சொல்வது போல இருந்தால் மிக நன்றாக இருக்கும். ஆகவே அத்துடன் எங்களுடைய பணிகள் இவை முடிந்தன என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்தது பேசப் போவது மன்னார் வளைகுடாவை பற்றி. ரவீந்திரன் சொன்னது போல மிக அதிகமாக வேலை செய்து இந்த 2 இடங்களில் தான் நாங்கள், அதாவது நான், என்னுடைய குழு மிக அதிகமாக வேலை செய்து ரவீந்திரனும் தனியாகவும் மற்றவர்களுடன் சேர்ந்தும் அவரும் வேலை செய்திருக்கிறார். இந்த மன்னார் வளைகுடாவில் உள்ள தீவுகளை பற்றிய ஒரு 22 தீவுகள் உள்ளது. அவற்றை பற்றிய ஒரு வரைபடம். ஆனால் நாங்கள் தீவுகளுக்கு மட்டும் செல்லவில்லை. ராமநாதபுரம், கீழக்கரை போன்ற ஊர்களை சுற்றியும், கடுகு சந்தை, தூத்துக்குடியிலிருந்து நம்முடைய ராமநாதபுரம் வரும் வழி, அதாவது கடற்கரை சாலை வழியாக வருகிற பல ஊர்களில் நாங்கள் நின்று அங்கிருக்கிற ஓடைகளிலும் குட்டைகளிலும் குளங்களிலும் உள்ள பறவைகளையும் கணக்கெடுத்தோம். அதுபோல எடுக்கும் பொழுது இது அதனுடைய ஒரு உத்தேச வரைபடம். நெக்ஸ்ட் பிளீஸ். இது நாங்கள் ஒரு தீவுக்கு செல்லுகின்ற ஒரு காட்சி. உங்களுக்கு நண்பர் பைஜுவை தெரியும், இவர் தான் பைஜு. இவர் அங்கிருந்து ஒரு மிக அருமையான ஒரு வனத்துறை அதிகாரி திரு அசோக்குமார். அவர் தான் அங்கு வன உயிரின காப்பாளராக இருந்தார் அப்பொழுது. இவர் அதை விட நல்ல ஒரு துடிப்பான ஒரு இளைஞர், சதீஷ் என்று பெயர். இவர் இப்பொழுது நிறைய பெரிய விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்கிறார். இந்திய அரசாங்கத்தின் விருது, உலக அளவில் ரேஞ்சர்ஸ் விருது போன்ற நல்ல விருதுகளை எல்லாம் வாங்கியிருக்கிறார். மிக நல்ல வகையில் இவர் எவ்வாறு சுற்றுலாவை வைத்துக் கொண்டு அங்குள்ள மக்களுக்கு உதவ முடியும் என்று நன்றாக ஒரு திட்டம் செயல்படுத்தி நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய மிகவும் எங்களுக்கு பிடித்த ஒரு அங்குதான் அதிகமாக பறவைகளை பார்க்க முடியும். ஆகவே அந்த தீவுக்கு வந்து பயணமாக. நெக்ஸ்ட் பிளீஸ். இதுதான் நான் முன்பே சொன்ன உங்களுக்கு, இந்த சுற்றுலா தலமாக ஒரு கிராமத்தை உருவாக்கி மிக அருமையாக செய்திருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த காராங்காடு பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். காராங்காடு என்பது இதை போல ஒரு முகத்வாரத்தில் காணப்படுகின்ற கழிமுகத்தில் காணப்படுகின்ற மேங்க்ரோவ் என்று சொல்லுவாங்க, சதுப்பு நில காடுகள். அந்த சதுப்பு நில காடுகளில் நாங்கள் இறங்கி பறவைகளை பார்க்க போகிறோம். அங்க என்ன, இது திரு பாலச்சந்திரன். உங்களுக்கு தெரியவில்லை என்றால், இவர் பம்பாய் இயற்கை வரலாற்று சங்கத்தின் முதுநிலை விஞ்ஞானி. பறவைகளின் வலசை வரும் பறவைகளை பற்றி மிக அற்புதமாக ஆராய்ச்சி செய்தவர். அவருடைய புத்தகங்கள் எல்லாம் மிக பெரிதும் பயன்பாட்டில் இருக்கின்றன. இவர்தான் இன்றைய தேதியில் வலசை வரும் பறவைகளை பற்றிய ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானி என்று சொன்னால் மிக. இது திரு அசோக்குமார் அவர்கள், மற்ற நமது நண்பர் பைஜு, எல்லோரும் நான். நெக்ஸ்ட் பிளீஸ். இது நண்டு திண்ணி உள்ளான் என்று சொல்லக்கூடிய கிராப் குளோவர் என்று சொல்வார். இது மிக அரிதாக காணப்படுகிறது என்று சொல்ல முடியாது, ஆனால் வெகு எளிதாக நீங்கள் பார்க்க முடியாது. பெரும்பாலும் நம்முடைய மன்னார் வளைகுடாவில், மனோலி தீவில் இவற்றை காண்பதற்கு வாய்ப்புகள் கூடுதல். அதிகமாக இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் 20, 10 என்றாவது காணலாம். ஒரு சில சமயங்களில் 100, 120 என்ற எண்ணிக்கையில் காணலாம். பழைய காலத்தில் தரவுகள் சொல்கின்றன, இவை ஆயிரக்கணக்கில் கண்டதாக தரவுகள் சொல்கின்றன. ஆனால் அது மிக எந்த காலத்தில் என்பதை மிக நாம் ஆராய வேண்டும். மேபி 1930 பிடல்ஃப் என்று சொல்லுகிற ஒரு ஆங்கில பறவை ஆய்வாளர் இதை குறித்து எழுதியிருக்கிறார்.
அந்த காலத்தில் ஒருவேளை அதிகம் இருக்கலாம். அதன் பின்னால் காலப்போக்கில் நேர்ந்த பருவநிலை மாறுதல்கள், மற்ற விஷயங்கள், இனப்பெருக்கமும் குறைந்திருக்கலாம், இல்லை எண்ணிக்கையும் குறைந்திருக்கலாம். அவையெல்லாம் நமக்கு சரியாக தெரியாததால் இப்போது வெகு அரிது என்று சொல்ல முடியாது. ஆயினும் அரிதான ஒரு பறவை. நெக்ஸ்ட் பிளீஸ். இது நீங்கள் சொல்லுகிற ஆலா என்று சொல்லுகிற ஒரு பறவை. ஆலா அதாவது குடுமி ஆலா என்று சொல்லலாம், கிறிஸ்டல் டர்ன் என்று சொல்வார்கள். இதில் லெசர் கிறிஸ்டல் டர்ன் பெரும்பாலும் இதில் காணப்படுவது லெசர் கிறிஸ்டல் டர்ன், 1-2 கிரேட்டர் கிறிஸ்டல் டர்ன் காணும். ஆகவே இதுவும் இங்கு இந்த மன்னார் வளைகுடாவில் மிக அதிக அளவில் காணப்படுகின்ற ஒரு பறவை இந்த ஆலாக்கள். நெக்ஸ்ட் பிளீஸ். இவை அந்த மன்னார் வளைகுடாவில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்வது, மக்களுடைய பெரிய ஏகோபித்த ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு பறவை. பெரும்பாலானோர் அங்கு வருவதே இந்த பறவைகளை பார்க்கத்தான். பூனாரை என்று சொல்லக்கூடிய பிளமிங்கோஸ். இது கோதண்டராமர் கழிமுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில், கோதண்டராமர் லகூன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் எடுத்த படம் இது. இங்கு பெரும்பாலும் நல்ல மழையெல்லாம் முடிந்து பின்னர் கடல் நீர் உள்ளே வருமாறு இந்த மீனவர்கள் அந்த மண் சுவற்றை உடைக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு நில மாறுதலினால் இவை மிக பெரிய அளவில் அங்கு வருகின்றன. ஏனென்றால் அப்பொழுது நன்னீரும் உப்பு நீரும் கலந்து ஒரு சரியான ஒரு விகிதத்தில் அதனுடைய உப்புத்தன்மை இருக்கும். அப்பொழுது மிக அதிகமாக பாசிகள் மற்ற சில உயிரினங்கள் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்பொழுது இவை மிக பெரிய அளவில் படையெடுத்து, இல்லை என்றால் இவை பெரும்பாலும் வாலி நோக்கம் என்று சொல்லக்கூடிய கீழக்கரையின் அடுத்துள்ள பகுதியில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பறவை. நெக்ஸ்ட் பிளீஸ். இது விம்ப்ரல் என்று சொல்லக்கூடியது, அதாவது கோணமூக்கு உள்ளான் என்று சொல்வார்கள். கோணமூக்கு உள்ளானினுடைய தம்பி இது. கோணமூக்கு உள்ளானின் மூக்கு இன்னும் பெரிதாக இருக்கும், மிக பெரிதாக இருக்கும். இது சின்னது, அவனுடைய சின்ன தம்பி. இது விம்ப்ரல் என்று சொல்வார்கள். இந்த பறவை மிக அரிதாக மிக எளிதாக பார்க்க முடியாது. அப்போ அவ்வப்போது 1-2 என்று ஒரு சின்ன கூட்டமாக இருக்கும். அந்த கடல் கரையில் மட்டுமல்லாமல் அந்த தீவுகளிலும் அதிகமாக காணக்கூடிய ஒரு பறவை. நெக்ஸ்ட் பிளீஸ். இது ஆக்சுவலா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இத சின்ன கோட்டான் அப்படிப்பாங்க, அத பெரிய கோட்டான் அப்படிப்பாங்க. இருக்கலாம். அதான் சில பேர் சின்ன மூக்கு பெரிய மூக்கு. சோ இது வந்து அந்த கோட்டான் அப்படிங்கிறது, கோட்டம் அப்படிங்கிறது அந்த மலையாளத்துல இருந்து வந்த சொல், வளைந்த இது. கன்னியாகுமரின்ற போது உங்களுக்கு மலையாளம் தாக்கம் இருக்கதானே இருக்கு. நாஞ்சில் நாடு வந்து பாதி மலையாளம் தானே. ஆமா சார், ஆமா. இது நம்முடைய எது கல் திருப்பி உள்ளான். இவன் வந்து கர்லியூ உள்ளான். கர்லியூ உள்ளானுக்கு என்ன தமிழ் பேர்? கோட்டான் உள்ளானா? தமிழ் பேர் இருக்கு. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க சார். இன்னும் இதுக்கு இதுதான் அப்படிங்கிற இது வந்து கரெக்டா இது பண்ணல. நம்ம இங்கிலீஷ் பேரே சொல்லிடுவோம். கர்லியூ சாண்ட் பேப்பர், இது வந்து டர்ன் ஸ்டோன் என்று சொல்ற கல் திருப்பி உள்ளான் போன்றவை இந்த கரையோர பறவைகள் மிக அதிகமாக காணப்படுகின்ற ஒரு இடம் நம்முடைய மன்னார் வளைகுடா. இங்கு பெரும்பாலும் வலசை வரும் பறவைகளுக்கான ஒரு இது. இதே போல மற்றொரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வேட்டையாடி பறவை, ஆனால் மீன் கழுகு என்று சொல்லலாம். ஒயிட் பெலிட் சீகள், வெண்வயிற்று கழுகு என்று சொல்லலாம். கடல் கழுகு, வெண்வயிற்று கடல் கழுகு, ஒயிட் பெலிட் சீகள் என்று ஆங்கிலத்தில் அப்படியே தமிழில் சொல்கிறார்கள். இதற்கு நல்ல பேர் ஏதாவது இருக்கலாம், தேட வேண்டும். பழைய தமிழ் இலக்கியங்களைத்தான் நாம் தேட வேண்டும். ஆக்சுவலா வந்து ரவிவர்மாவோட பெயிண்டிங்ல எல்லாம் விஷ்ணுவோட வாகனம் கருடன்கிறது வந்து அவரு இதைத்தான் மென்ஷன் பண்ணி வரைஞ்சிருப்பாரு. ஆனா இப்ப வர்ற கருடன் இவங்க சொல்றாங்க, கருடனா இல்லாம இது இருக்கலாம். ஆனா இப்ப சிவகாசி பிரிண்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து இப்ப நம்ம பிராமணி கைட்ட வந்து மாத்திட்டாங்க. அது அந்த ஐடென்டிபிகேஷனே மாறி போயிருச்சு. அது மேக்சிமம் இப்ப செம்பருந்து தான் வந்து அந்த கதை அம்சத்தோட பொருத்தி அதை பதிவு போடுறாங்க. ஒருவேளை எண்ணிக்கையில அது அதிகமா இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. அது அப்படி பாத்தீங்கன்னா போர்ட் பிளேயர் போனீங்கன்னா, அந்தமான்ல போய் போர்ட் பிளேயர் போனீங்கன்னா
அங்க வந்து நீங்க சொல்ற கருடனே கிடையாது, இவன் தான் நிறைய இருக்கு. ஒயிட் சீகர் தான் அதிகம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீட்டு வாசல் மாடியிலையும் ஏவியல் சீகர் தான் உட்காந்து, அவ்வளவு ஒயிட் சீகர். அடுத்தது சக்கரைக்கோட்டை பின்டெயில் டக், ஊசிவால் வாத்து. சார் கர்கானியும் இருக்கு அதுல, கலவையா இருக்குன்னு நினைக்கிறேன். இது பின்டெயில் மாதிரி இருக்கு. இந்த பட்டை 2 இருக்கு, கலந்து இருக்கு. இது பின்டெயில் ஃபீமேலா இருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா பின்டெயில்ல மேல் மட்டும் தான் இருக்கும் சொல்ல முடியாது, ஃபீமேலும் இருக்கும். ஏன்னா இது பார்த்தா பின்டெயில் மாதிரி தான் இருக்கும். இது ஓகே. இது சிறவிகள் அப்படின்னு பொதுவா சொல்லிடுவோம். என்ன சிறவின்றது அப்புறம் முடிச்சுக்கோம். கார்கனி இது பார்த்தா கார்கனி மாதிரி இருக்கு, இங்க பார்த்தா 2 பட்டை இருக்கு, அதெல்லாம் வேற. நம்ம ராமநாதபுரம் பறவைகள் சரணாலயத்துல சக்கரைக்கோட்டை ஒரு முக்கிய பங்கு. ராமநாதபுரத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறக்காம சொல்லணும். இப்ப கண்மாய் நீங்க சொன்னோம்னா அது ஞாபகம் வந்துச்சு. நீர் மேலாண்மை இன்னைக்கு ரொம்ப பேசுறோம். நமக்கு தண்ணி கிடைக்காது, தண்ணி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ராமநாதபுரம் போனீங்கன்னா மழை தண்ணியை எப்படி சேமிக்கலாம், எப்படி மழை தண்ணியை வருஷம் பூரா வீணாக்காம பயன்படுத்தலாம், எப்படி கண்மாய்கள் எல்லாம் வைக்கணும், எப்படி மதகு எல்லாம் வைக்கணும், எப்படி தண்ணி இந்த கண்மாயில இருந்து அந்த கண்மாய்க்கு போகணும் என்பதுல எல்லாம் மிக அற்புதமான ஒரு பிராக்டிக்கல் லெசன் உங்களுக்கு எடுக்கலாம். அந்த அளவுக்கு அருமையான கண்மாய்கள் குளங்கள் நிறைந்த ஒரு ஊர். இதையே தனியா ஒருத்தர் படிக்கலாம். அந்த அளவுக்கு பழங்கால எகைன் நான் சொல்ல பாரம்பரிய அறிவு, அறிவு ரொம்ப பிரமாதமான அறிவு. அந்த நீர் மேலாண்மை நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிருங்க. கரிகால் சோழன் கல்லணை கட்டினா இன்னி வரைக்கும் எந்த அறிவு அப்படின்றது நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட் பிளேஸ். இது தேர்த்தங்கல் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம். அதே போல மேலச்செல்வன் இருக்கிறது. இதே போல இவைகள் எல்லாம் இந்த நீர் பறவைகள் கூடு கட்டி இனவிருத்தி செய்யும். சார் தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க மத்தவங்க. எது இல்ல ஒரு பார்ட்டிசிபென்ட் இதுல பேசிட்டு இருக்காரு அன்மியூட்ல. யார் அங்க பேசுறாங்களா? இது வர்ணக்கொக்கு என்று சொல்லக்கூடிய பெயிண்டட் ஸ்டார். இது வேற பேர் இருக்கா, அதுக்கு செங்கால் நாரைன்னு இருக்கு. அதாவது மஞ்சள் சங்குவளை நாரைங்கிறது நம்ம சங்க இலக்கியத்துல சொல்றது. சங்குவளை நாரை கரெக்ட் சார், சங்குவளை நாரை. ஓகே நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே சார். இது பாம்புத்தாரா என்று சொல்லக்கூடிய டாக்டர். இது கிரேகரான் சாம்பல் கொக்கு. சாம்பல் நாரையா? சாம்பல் நாரை. இது நம்முடைய கருடன். இது நம்ம ஊர் பால்டிகள் என்று சொல்லலாம். அமெரிக்காவில் எப்படி பால்டிகள் இருக்கோ அது மாதிரி நம்ம ஊர் பால்டிகள். இது முற்றிலும் வளராத ஒரு இளம் பருவ கருடன். அதனாலதான் இன்னைக்கு தலை இன்னும் கைத்த வெள்ளையாகல, இன்னும் சிவப்பு கலர் கூட இல்ல, கொஞ்சம் இதா இருக்காரு. இவர் கூழைக்கடா என்று சொல்லப்படுறது பெலிக்கன். இவைகள் எல்லாம் அங்க காணலாம். இது காட்விட். காட்விட்டுக்கு என்ன தமிழ் பேர் ரவி? அதுவும் உள்ளான் வகையில தான் சார் வரும். அது ஏதோ உள்ளான் தான், நீண்ட மூக்கு உள்ளான், கருவால் உள்ளான் அந்த மாதிரி வரும். அது மாதிரி ஏதோ சொல்லணும். இது பிளாக் டெயில் காட்விட்டா இருக்கும் நினைக்கிறேன், தெரியல இங்க இருந்து படத்துல. காட்விட் என்று சொல்லக்கூடிய உள்ளான் வகையில பறவைகள். இவையும் வலசை வருகின்ற பறவைகள். நான் சொன்னது போல மன்னார் வளைகுடாவில் வலசை பறவைகளை பற்றிய ஆய்வுகள் மிக அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு இடம். இவ்வளவு வலசை பறவைகளை நாம் வேற எங்கும் இவ்வளவு அதிக அளவில் காண இயலாது. மற்றொரு இடம் கோடிக்கரை. ஆனா கோடிக்கரை இப்பொழுது பல விதங்களில் நஷ்டப்பட்டு விட்டது. அதாவது நிறைய தொழிற்சாலைகள் வந்துவிட்டன, காடுகள் சில பெரும்பாலும் இந்த சீமை கருவேலத்தால் இதாகிவிட்டன. பின்னர் அந்த தொழிற்சாலைகளில் தண்ணீரை சரியாக விடுவதில்லை, மழை தண்ணீர் தேக்கி வைக்க இடமில்லை. இதை போன்ற காரணங்கள் சிறிது பறவைகளின் வரத்து குறைந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்க்கும் போது மன்னார் வளைகுடா அதை விட சிறந்த இடம். நெக்ஸ்ட் பிளீஸ்.
இவர் யாரு? ரிங்டு ப்ளோவரா? கென்டிஷும் கீழே லிட்டில் ரிங். இது கென்டிஷ் ப்ளோவர், இது லிட்டில் ரிங் ப்ளோவர். ஆமா. ஓகே. சோ ரெண்டுமே நம்மளுடைய நேட்டிவ், ரெண்டுமே இங்கே பிரீட் ஆகுது. இதுதான் கென்டிஷ்லயே ஸ்ரீலங்கன் ஸ்பீஷிஸ் ஒன்று புதுசா பிடிச்சிருக்காங்க கென்டிஷ். இது வந்து ஆர உள்ளான், இது வந்து கல்குத்தி உள்ளான் என்று சொல்கிறார்கள். பல்வேறு பெயர்களில் பல இடங்களில் அழைப்பார்கள். இதை போன்ற சில நீர்வாழ்ன்னு சொல்ல முடியாது, கரையோர பறவைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது எங்களுடைய கணக்கெடுப்பை குறித்த ஒரு என்ன சொல்றது, தினசரி செய்தி, அதாவது ஆங்கில பத்திரிகையில் உள்ள ஒரு செய்தி. இது முதல் தடவையாக செய்தது என்பது ஒரு 2-3 வருடம் முன் செய்த போது என்று நினைக்கிறேன். அதை அடுத்தது நல்ல விதத்தில் இதையும் போட்டிருந்தார். இது ஹிந்து உடைய ஒரு கவரேஜ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஆல்மோஸ்ட் இதோட முடியுது சார். முடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ஆமா சார், ராம்நாட்ல நம்ம சர்வே பண்ணது, அதுக்கு அடுத்து அங்க பாசிட்டிவா நம்மளோட சஜஷன்ஸ் பேர்ட் சாங்சுரிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து தலைவர்களை எல்லாம் நம்ம எப்படி கூப்பிட்டு பேசணும், இத பத்தியும் நீங்க கொஞ்சம் அதுல விரிவா சொல்லிட்டு. கரெக்டா எல்லாமே ஞாபகம் இல்லை எனக்கு இப்போ. சாருக்கு அப்ப கொஞ்சம் வயசு இல்ல, அந்த கொஞ்சம் வயசாயிடுச்சு சாருக்கு. ஓகே, நம்ம அந்த இறுதியா வந்து எல்லா பறவைகள் சரணாலயத்தை பஞ்சாயத்து தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த நீர் வரத்து, அதுல இருந்து எவ்வளவு நீர் எடுத்துக்கணும், அப்புறம் அந்த பறவை சரணாலயத்தோட பங்கு என்ன, ஸோ அப்போ வனத்துறையோட அவங்க எப்படி ஒத்துழைக்கணும், இதை பத்தி எல்லாமே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப அவங்க சைட்ல இருந்து சொன்னதுக்கு நீங்க நிறைய கருத்துக்கள் வந்து அப்ப அவங்களுக்கு சொன்னீங்க. இதனால நேரடியா எந்த வகையில வந்து நமக்கு பலன் கிடைக்கும், இன்டைரக்டா என்ன மாதிரி பலன் கிடைக்கும், அப்புறம் அந்த ஊரினுடைய பெருமை வந்து கிட்டத்தட்ட உலக அளவுல வந்து எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பேசணும். அது அப்ப பறவைகள் சரணாலயம் அமைக்கிறது வந்து நிறைய ஊர்கள்ல வந்து அது வனத்துறை வந்து ஏதோ அங்க எல்லாத்தையும் அதை ஆக்கிரமிச்சுக்கிற மாதிரி அவங்களோட மனநிலை இருக்கு. அப்ப அதை வந்து அங்க மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு வகையில வந்து நம்ம அவங்கள பேசி அவங்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தணும். டூரிசம் வந்து எப்படி அவங்க ஊருக்கு அடுத்து அது டெவலப் ஆகும், அதனால அந்த இடத்த வந்து எப்படி பாதுகாக்கணும், வேட்டைகள் நடக்காம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிறைய செய்திகள் வந்து அங்க நீங்க அவங்களுக்கு சஜஷன் அப்போ கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய தொகுப்பு தான் இன்னைக்கு ராமநாதபுரத்துல வந்து அது புத்தக வடிவுல வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம செல்வா இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம நன்றி சொல்ல அங்க கடமைப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு 3 வருட ஆய்வுகள், அப்புறம் அதுக்கு முன்னால அந்த பொங்கல் பேர்ட் கவுண்ட்டுக்கு நாங்க ஒர்க் பண்ண இது, இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் வச்சுதான் இந்த ஆய்வின் அடிப்படையில அந்த புத்தகத்தை வந்து வடிவமைச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹை அபிஷியல்ஸும் சொன்னாங்க, அந்த புத்தகத்தை எழுதியவங்களும் சொன்னாங்க. ஸோ அப்ப இந்த ஒரு பறவைகளை வந்து அங்க நம்ம பார்த்து கணக்கெடுத்த விஷயங்கள், அதை பதியப்பட்ட முறை, இது எல்லாமே ஒரு அடுத்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு உண்டான ஒரு ரெக்கார்டை நம்ம அங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ உங்களோட அப்போ ஒரு பெரிய டீமா இருந்து நாங்க பணியாற்றுறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல எனக்காக அந்த தெட்டக்காட்டுல ஒரு மக்கனாவோட நீங்க ஒரு ரன்னிங் ரேஸ் நடத்துற அந்த ஒரு அனுபவத்தை வந்து என்னுடைய குழு நண்பர்களுக்காக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அது ஒவ்வொரு முறையும் நண்பர்கள் எல்லாமே வந்து அதை பேசுவோம். உங்களோட தலைமையில வந்து ஒரு இது அமைஞ்சுச்சுன்னா, சார் அந்த மக்கனா யானை துரத்துச்சு இல்லையா, அதுப்பா அது மாதிரி ஒரு சேசிங் வந்து எதுவும் இருக்காது அப்படிப்பாங்க. அத உங்க வாயால நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன இப்ப மக்கனாவை பத்தி பேசணுமா? ஆமா 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 கண்டிப்பா. என்னையா வம்பா இருக்கு. அதாவது தட்டக்காடுல வந்து நாங்க இது மாதிரி ஒரு பறவைகள் கணக்கெடுப்புக்காக போயிருந்தோம். அது 14
ஜனவரி பொங்கல் நாள். ஆனா நான் அப்போ இருந்தது கேரளாவில், கொல்லத்துல. அங்க இருந்து இந்த பறவைகள் கணக்கெடுப்புக்காக போயிட்டு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்ப என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு காலையில ஒரு செஷன், காலையில எப்போ மாதிரி பறவைகள் கணக்கெடுப்புக்காக போயிட்டு நாங்க திரும்பி வந்துட்டோம். அப்போ நம்முடைய நண்பர் எல்டோஸ் ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாம இருக்கலாம், ஜஸ்ட் கேட்டுக்கங்க, ஏன்னா என்னுடைய அனுபவத்துக்காக நான் சொல்றேன். எல்டோஸ் வந்து, சார் அங்க 2 ஃப்ராக்மவுத் நெஸ்டிங் இருக்கு, நீங்க வந்து பாக்குறீங்களா அப்படின்னாரு. நாங்க எல்லாம் வந்துட்டு பையெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கோம். நான் சொன்னேன், சரி எப்படியும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும், வண்டி கிண்டி வர்றதுக்கு சாப்பிட்டு தானே போறோம், அந்த 2 மணி நேரத்துக்குள்ள திரும்ப போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போறோம். பக்கம்தான், ரொம்ப பக்கம்தான், ரொம்ப தூரம் இல்லை அவர் சொல்ற மாதிரி கணக்கு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போறோம். தட்டைக்காடுல வந்து யானைகள் வந்து அது வரைக்கும் வந்ததாக சரித்திரமே கிடையாது. அதுக்கு முன் வருஷத்துல இருந்து 1-2 யானை இந்த பக்கம் வந்திருக்கு. இது என்ன காரணம்னா, நேரிமங்கலத்துல இருந்து அது முன்னோர் போற வழியில ஏதோ தடங்கல் ஆயிருக்கு. சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரிமங்கலத்துல இருந்து இந்த பின்பக்கம் உள்ளந்தண்ணின்னு ஒரு இடம் இருக்கு, இந்த தட்டைக்காடோட கடைசி ஒரு குயங்குட்டி போற வழியில உள்ளந்தண்ணின்னு ஒரு, அந்த உள்ளந்தண்ணிக்கு பக்கத்துல இருந்து அது நேரிமங்கலத்துல இருந்து இறங்கி எல்லாம் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்து இதெல்லாம் வரும். அந்த வருஷமும் 2-3 யானை வந்திருக்கு. இதை பெருசா யாரும் கவனிக்கல. காரணம் என்னன்னா, யானைகள் வராத இடம்ன்றதுனால யானையை பத்தி யாரும் கவலை இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியல. ஆனா முதல் நாள் நாங்க ஈவினிங் பேர்டிங் போகும்போது கொஞ்சம் ஒரு 4-5 யானையை நாங்க பார்த்தோம். இந்த தண்ணிக்கரையோரமா இவங்க இந்த ஒரு வாஸ்டர் கட்டியிருப்பாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தோம். சரி, அதனால யானை இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ இன்னைக்கு போகும்போது இந்த பிராக்மவுத் படம் பிடிச்சிட்டு திரும்பி வந்து சாப்பிட்டு ஊருக்கு போகணும் அப்படின்ற அவசரத்துல கொஞ்சம் கவனம் பேசக நாங்க யானை போன வழியிலேயே போயிட்டோம். அது ஒரு எல் மாதிரியான ஒரு பானா மாதிரி, எல் இல்லை பானா மாதிரியான ஒரு காட்டுல இருக்கிற ஒரு மண் ரோடு. அதாவது மெயின் ரோட்ல இருந்து இப்படி இடது பக்கம் திரும்ப மெயின் ரோடுக்கு பேரலா உள்ள போய், அதாவது அதை ஒட்டி அந்த உள்பக்கமா போய் திரும்ப அப்படியே மெயின் ரோட்ல வந்து சேரும். ஸோ அந்த பானா அப்படி இருந்தது. அந்த பானாவுக்குள்ள நாங்க, அந்த பானாவில தான் இந்த மக்களா கொஞ்ச நேரம் முன்னாடி போயிருக்கு. நான் போய் பார்த்து சொன்னேன், யாரும் போயிருக்கு, வேண்டாம் இந்த வழி வேண்டாம், பக்கத்துல இருந்தா கஷ்டம், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நாங்க ஒரு 20 பேர் 30 பேர் இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சம் பேர் இல்லை, 20-30 பேர் கிட்டத்தட்ட. 2-3 ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ். அவங்க சொன்னாங்க, சார் இங்கெல்லாம் யாரும் அதிகமா வராது, அப்படியே வந்தாலும் இந்த பக்கம் வராது சார், அந்த பக்கம் தான் நீங்க. எனக்கு போயிருக்க நல்லா தெரியுது, வேண்டாம் இங்க போயிருக்கிறவங்க இல்ல. அவங்க சொன்னாங்க, இல்ல தைரியமா வாங்க, நீங்க பின்னாடி இருங்க, நாங்க முதல்ல போறோம். இந்த யானை என்ன பண்ணிருக்கேன், இந்த பானா நான் சொன்ன இந்த லெப்ட்ல திரும்பி நேர போய் ரைட்ல திரும்புற இடத்துல ஒரு மரத்துக்கு பின்னால் நின்றுட்டு, நாங்க அந்த இடத்துல நின்று எங்க இருக்கு பிராக் மொத்தம் கேட்டுட்டு இருக்கோம். அவன் இதுல இருந்து கொஞ்சம் உள்ள போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். சரி உள்ள போலாம்னு சொல்லிட்டு நான் அங்க உட்காந்து என்னுடைய லென்ஸை மாத்திட்டு, ஏன்னா ரொம்ப பக்கமா இருந்தேன்னா எதுக்கு டெலி லென்ஸ் வேண்டாம், அதை மாத்திட்டு சின்ன லென்ஸ் போட்டுக்கலாம்னு மாத்திட்டு இருக்கேன். அப்பதான் அந்த யானை, அவ்வளவு நேரம் சும்மா இருந்த யானை, இவங்க இங்கே போகாம இங்கே நிக்கிறாங்கன்னு அது என்ன மனசுல போட்டதுன்னு தெரியாது, உடனே விரட்டிடுச்சு. அங்கிருந்து ஓடி வந்துருச்சு. மரத்துல இருந்து அப்படியே ஒரு பிளிரல் போட்டு ஓடி வந்தோடனே, இது வரைக்கும் யானையெல்லாம் வர கடைசியா பாக்கி எல்லாரும் ஓடிட்டாங்க. கடைசியில நானும் வேற வழி இல்லை இல்லையா, எல்லாரும் ஓடிட்ட பிறகு நாம தான் நின்று என்ன பண்ணுவோம், நான் என்ன அவ்வளவு பெரிய ஆகிருதியா இல்ல யானையோட சண்டை போடக்கூடிய வலிமை நமக்கு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உடனே என்ன பண்ண, நான் லென்ஸ் கேமராவெல்லாம் கையில அப்படியே பிடிச்சிக்கிட்டு நானும் ஓடிட்டேன். என்னுடைய துரதிருஷ்டமா நல்ல காலமா அது தெரியாது, நீங்க தான் முடிவு பண்ணுமா, எனக்கு தெரியாது. ஒரு 200-300 அடி ஓடினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஏன்னா நான் ஓடுறேன் அவ்வளவுதான். எல்லாரும் முன்னாடி ஓடிட்டாங்க. அந்த எல்ல திரும்பி மெயின் ரோடு கிட்ட அவங்க போயிட்டாங்க. நான் அந்த எல்ல திரும்பணும், திருப்பி வந்த வழியிலே அப்படியே போய் திரும்பணும். அதுக்கு இன்னொரு 200 மீட்டர் இருக்கு. நான் நடுவுல நிக்கிறேன், நடுவுல ஓடிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு பெரிய மரத்தோட வேர் ஓடி அந்த மரத்துல இடறி நான் விழுந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். விழுந்த உடனே நான் நினைச்சேன், கட்டாயமா இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நமக்கு ஒன்னும் சான்ஸே கிடையாது. ஏன்னா பின்னால யானை எவ்வளவு பக்கத்துல இருக்கு. ஏன்னா நான் திரும்பி பார்த்துட்டு தான் ஓடுறேன். ஓடும்போது எவ்வளவு தூரத்துல இருக்கு, நம்ம எவ்வளவு தூரத்துல இன்னும் தப்பிச்சா ஓட இல்லை, எவ்வளவு வேகமா ஓடணும் கணக்கு தான் ஓடும். காலில் இடறதுனால அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல, அப்படியே குப்புற விழுந்ததுனால
கொஞ்சம் அப்படி உருண்டு போய் அப்படியே மல்லா இப்படி குப்புறப்படுத்திட்டேன். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம இனிமே ஓடிலாம் பிரயோஜனம். எழுந்துன்னா திருப்பி அடிச்சிருச்சுன்னா அதோட கஷ்டம். அதோட பேசாம விழுந்துடலாம் அப்படின்னு விழுந்துட்டேன். எனக்கு முன்னால 2 பேர் ஓடுனால ஒரு ஆள் வந்து குழிக்குள்ள விழுந்தாரு. அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க. சேது மதவன் சொல்லிட்டு உழவு போட்டுருக்காரு. அவர் பாவம் கால் தவறி கீழே விழுந்துட்டு அந்த குழிக்குள்ள அந்த சைட்ல ஒரு பள்ளம் இருந்தா அதுக்குள்ள விழுந்துட்டார். இன்னொருத்தர் இந்த பக்கம் ஜெயச்சந்திரன் ஒரு டீச்சர், அவர் திருசூர்கார். அவர் அந்த வலது பக்கம் இருக்கிற காட்டுக்குள்ள அந்த பள்ளத்துக்குள்ள அவர் விழுந்துட்டார். இப்ப நான் தான் அந்த பாதையில விழுந்தேன். பாக்கி 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்துட்டு. யானை என்னதான் நேரம் பாக்குது, என்ன அதோட லைன் ஆஃப் அட்டாக்ல நான் தான் இருக்கேன். ஓடி வந்த யானை நான் சரி இன்னையோட கதை முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு நான் ஒரே ஒரு எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, அதுல ஒன்றும் இது கிடையாது. நான் சொன்னேன் எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், கடவுள்கிட்ட ஒரே வேண்டுதல், யானையால சாகக்கூடாதுலாம் கிடையாது. ஆனா ஒரே மீதி ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. சும்மா காலை ஒடிச்சு கையை ஒடிச்சு இல்லைன்னா அங்க போய் இங்க போய் ஆஸ்பத்திரியில போய் ஒரு 6 மாசம் படுத்துருந்து இந்த வேலையெல்லாம் ஆக முடிக்கிறதா இருந்தா இன்னைக்கு கதையை முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம போனேன். யாருமே நம்பல. இவங்க அந்த எல்லை திரும்பி இருக்காங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் அங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. கத்துனா அவங்களுக்கு பயம். கத்துனா இன்னும் ஜாஸ்தியா யானை ஏதாவது பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறது அதுவும் தெரியல. அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. ஆனா பயந்து போய் அப்படியே எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த யானை அப்படியே ஓடி வந்த யானை என் பக்கத்துல வந்து அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10-20 செகண்ட்ஸ் கூட இருக்காது இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்றதுக்கு தான் உள்ள நேரம் ஆகுது. நான் அப்படியே ஒண்ணுமே நடக்கல. என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் எனக்கு அப்படியே உட்காந்துருக்கு. நான் என்னதான் நடக்குதுங்கிறதுக்காக லேசா தலையை மட்டும் அப்படியே திருப்பி பாக்குறேன். யானை என் பக்கத்துல அப்படியே நிக்குது. அது மக்கனா அது அப்புறம் தான் தெரியும். அப்ப பார்த்தா அது பெண் யானை மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஏன்னா அதுக்கு கொம்பு கிடையாது. அப்புறம் இவ்வளவு பக்கத்துல பார்க்கும்போது அதோட தும்பிக்கையினுடைய அந்த திரட்சி நீங்க பார்த்துப்பீங்க. மக்கனாக்கு எப்பவுமே அந்த வாய்க்கு கொஞ்சம் மேல இருந்து ரொம்ப தடியா இருக்கும். அப்படியே கீழே கொஞ்சம் இதாகும். அப்கோர்ஸ் அதனுடைய அந்த ஆண் குறிகள்லாம் இருக்கு, அதுவும் தெரியுது. நான் என்ன கீழே கிடக்குறேன்ல நல்லா தெரியுது. உடனே இது அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்ன நினைச்சுன்னு தெரியல, தும்பிக்கையால முதுகுல தட்டு தட்டுச்சு. எனக்கு ஃபீல் ஆகுது, நல்லா உடம்புல படுறது நல்லா தெரியுது. நான் அதை ஒண்ணுமே ரியாக்ஷனே காட்டல, நான் அப்படியே விட்டுட்டேன். அது அப்படியே மெதுவா திரும்பி நின்னுது. நான் இன்னொரு தடவை அப்படியே இந்த கண்ணை மட்டும் இப்படி திறந்து பாக்குறேன். அதோட வால் தான் தெரியுது. இது நேரம் முகம் தெரிஞ்சது, இப்ப பார்த்தா வால் தெரியும். உடனே அது திரும்பின உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரு தைரியம் வந்துச்சா இல்ல அவங்க என்ன நினைச்சாங்க, யானை பயந்துருச்சுன்னு நினைச்சாங்களா தெரியாது. உடனே எல்லாரும் ஓ ஓ ஓன்னு அங்கேருந்து கத்துறாங்க. அந்த யானை அப்படி லேசா அப்படி ஒரு சைட்ல ஒரு பார்வை பார்த்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே நேரம் நடந்து காட்டு போச்சு. அவ்வளவுதான், ஒரு 10 செகண்ட் அது உள்ள போயிடுச்சு. விடு உள்ள போய் காணாம போயிடுச்சு. உடனே இவங்க எல்லாரும் ஓடி வந்து என்னை தூக்கி அப்புறம் நிறுத்தி பார்த்தா என்னோட வலது காலில் பிராக்சர். அப்பதான் தெரியுது நிறுத்தி நிற்க முடியும். இந்த கால் இடவி வந்ததுல எங்கேயோ காலை பசைக்கு வச்சுட்டேன். அது கால் பிரிஞ்சுது, அந்த சின்ன போன் கிராக். அப்புறம் வந்து நான் கோதமங்கலம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கேன். அவங்க வந்து 1 வாரம் நீங்க எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டாங்க. அதுக்குள்ளேயும் கோட்டயத்துல இருந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் முனியால் அப்படின்னு அவர் அங்கேருந்து பதறி அடிச்சு ஓடி வந்து, ஏன்னா ஏதாவது இது மாதிரி அசம்பாவிதம் நடந்து நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா டிபார்ட்மெண்ட் நாளைக்கு பதில் சொல்லுவேன். அதனால அவர் பயந்துட்டு வந்தார். அப்புறம் பார்த்தா ஒண்ணும் இல்லை, என்ன இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி அவர் தான் கோதமங்கலம், நீங்க போகாதீங்க ஊருக்கு, நான் உங்களுக்கு வண்டி கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ வண்டி கொடுத்து நான் இன்னைக்கு போகணும், நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஏன்னா எனக்கு என்னுடைய பேங்க்ல அதுக்கு அடுத்த நாள் ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வெளியில இருந்து ஒருத்தர் வராரு, அவர் ஃபைனலைஸ் பண்ண. நான் இல்லைன்னா அது பண்ணலைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எனக்கு எப்படியாவது போய் ஆகும். எனக்கு என்னன்னா மனசுல தைரியம் இருக்கு, கால் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது. ஒருத்தவங்க கோதமங்கலத்துல போய் பார்த்து டாக்டர் சொன்னோன்னே நான் சொன்னேன், நல்ல ஒரு பேண்டேஜ் போட்டு விடுங்க, எனக்கு இன்னைக்கு எப்படி கொல்லம் போயாகும், எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி ஒரு ஓன் ரிஸ்க் யூ கேன் கோ, பட் உங்களுக்கு வேற ஒன்றும் பாதிப்பு இல்லை, உடம்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிபி மற்ற எல்லாம் எல்லாமே நார்மலாக தான் இருக்கு, உங்களுக்கு எந்த விதத்துலையும் இது இல்லை, யூ ஆர் லிட்டில் டேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க ஊருக்கு போக கூடாது கிடையாது, பட் எதுக்கு போகணும், 1 வாரம் இருந்துட்டு போங்க
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க, எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. நீங்க எதுக்கு ஊர்ல போய் என்ன பண்ண போறீங்க? நாங்களே இங்க நாளைக்கு தேவையான ஆபரேஷன் பண்ணிடுவோம். முடியாது, எனக்கு என்னுடைய அலுவலக வேலை ரொம்ப முக்கியம். நாளைக்கு இதனால அந்த பிரச்சனை வரக்கூடாது, வரக்கூடாதுன்றதுக்கு நான் போகணும். எனக்கு என்ன மாதிரி கட்டு போட்டு நான் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்களோ நான் அங்க போய் திருப்பி ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணிக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறேன், லீவ் பண்ண எடுக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. பட் யூ காட், உங்களுக்கு நீங்க யூஆர் கட்ஸி, எங்களுக்கு அது தெரியுது, நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஆனா எங்களுடைய அட்வைஸ் வந்து போகணும். நான் சொல்றேன், ஏன்னா கையெழுத்து ஒண்ணு போட்டுறேன், உங்களுக்கு அவ்வளவுதானே வேணும், கையெழுத்து ஒண்ணு போறேன். இல்ல சார் நீங்க போங்க, தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் ஒருத்தர், நம்ம வந்திருந்த கூட்டத்துல 2 நண்பர்கள், அவங்க 2 பேரும் என்ன பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு வண்டி ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அங்கிருந்து கொள்ள வந்து நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் ஆபீஸ் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல். அங்க போனா ஒரு மைனர் ஃபிராக்சர் தான், ஒன்றும் பெரிய இது ஒண்ணு இல்லை. பட் எப்படி நீங்க தப்பிச்சீங்க? நான் சொன்னேன், அவ்வளவுதான். இது நீங்க வந்து இஃப் யூ ஆர் அ பிலீவர் யூ சே இட் இஸ் காட்ஸ் வில், இஃப் யூ ஆர் நாட் அ பிலீவர் இது இயற்கையின் வரம்னு சொல்லிக்கங்க. அது எப்படி வேணா சொல்லிக்கங்க, பட் இட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்க நான் பழைச்சது என் கையில கட்டாயமா கிடையாது, ஏன்னா இது என்ன மீறின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. நீங்க இந்த மாதிரி தடுமாறி விழுந்த கதைய வச்சே ஒரு புக்கே எழுதலாம்னு நினைக்கிறேன் சார். இதுல வந்து முக்கியமா நம்ம அந்த புலிக்கு நடுவுல படிக்க போட்டாருன்னு சொல்லிட்டு ஜெகலி கடவுல தான் விழுந்தேன். ஜெகலி கடவுல விழுந்து விரல் பிராக்சர் ஆயிடுச்சு, இந்த விரல் தான் பிராக்சர் ஆயிடுச்சு. இப்படி தொங்குது, தனியா உடஞ்சு அப்படியே தனியா வந்துருச்சு. நான் அப்புறம் அதை உள்ள தள்ளிட்டு அவன் கொடுத்த அந்த செடியோட இலை சாரை போட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நானே ஒரு துணியை வச்சு கட்டி அப்புறம் ஆஸ்பத்திரி போய் அவன் வந்து ஒண்ணுமே இல்லை சார், நாளைக்கு ஆனா நீங்க பெரிய டாக்டர்கிட்ட போயிருங்க, இல்லைன்னா பிரச்சனையாயிருன்னு சொல்லி அன்னைக்கு ஜெகலி கடவுள் எல்லாம் போய் ஆடிக்கொம்பை கேம்புக்கும் போய் ஆடிக்கொம்பையெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நைட்டு தான் ஆஸ்பத்திரிக்கே போகும். சத்தியமங்கலத்துல போய் தான் ஆஸ்பத்திரி. அதே போல அந்த புலிக்குட்டிக்கு முன்னால போய் விழுந்து அந்த தாய இல்ல இது ஜெய்சங்கர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் வந்து மோயார் ரிவருக்குள்ளேயே ஏதோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த மதர் வித் கப்பு டைகர்ஸ்க்கு நீங்க அதை கிராஸ் பண்ணி போகும்போது தடுமாறிய விழுந்த கரெக்டா பார்க்கும்போது எதிர்த்து குட்டி இருந்திருக்கு, அதுக்கு அடுத்து அம்மா ரோர் பண்ணி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அவரு வேறதான் இருக்கும், அது எந்த இதுன்னு எனக்கும் நான் நிறைய விழுந்திருக்காங்க, 1 2 இல்ல நிறைய விழுந்திருக்கேன். அதே மாதிரி இப்ப ட்ரெக்கிங்ல வந்து பைலன்ல நைட்டு நடக்க முடியாம பைலன்ல ஏறி உட்கார்றது அப்படின்னு அது பெரிய தென்மோட கதை, மங்களப்பட்டி தென்மோட அது பெரிய கதை. சோ அதெல்லாம் நாங்க கேம்ப்ல உட்காரும் போது சந்துருவின் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர்லாம் அப்படி வரிசையா எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த காலத்துல அப்படி ஆரம்பிச்சாங்கன்னா 2001 அந்த பீரியட்ல இருந்து அப்படியே நிறைய கதையா சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஏன்னா கொஞ்சம் நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்கி பர்சன் சொல்லலாம். நீங்க நான் ரொம்ப பயந்துகிட்டுலாம் இருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும். இப்ப அதுக்கப்புறம் அந்த யானை பக்கத்துல வந்து என்ன கிட்டத்தட்ட யானை மிதிச்சிருக்கணும், அன்னைக்கு தப்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் யானை காட்டுக்குள்ளேயே நிறைய போயிட்டு இருக்கேன். இன்னொருத்தவங்க போகவே மாட்டான். அதுக்கப்புறம் தேவரி முடிவுல அதோட பெரிய கதை இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா கதை முடியவே முடியாது. ஓகே, சோ நம்மளே பேசிட்டு இருக்காம இன்னைக்கு ஆக்சுவலா பங்கெடுத்துக்கிட்ட அவங்களோட கேள்விகள் எதுவும் இருந்தா நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரையா நாங்க பேச சொல்லி கேட்கிறோம், அது இன்னும் கொஞ்சம் ஆர்டரா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். விஷ்ணு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க விஷ்ணு. இல்ல கொஸ்டின் எனக்கு இல்ல. சந்துரு சார் செஷன் நல்லா இருந்தது. நீங்க போன எப்படி இருந்தது? பரவாயில்லையா? ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஓரளவுக்கு ஏதாவது விஷயம் ஏதாவது உங்களுக்கு புரியப்பட்டதா? இல்ல நான் சொன்னது புரியலையா? சார் நல்லா புரிஞ்சது சார். நீங்க சொன்ன 2 இடத்துலயும் எனக்கு ஒரு தடவை அனுபவம் உண்டு. சத்தியமங்கலத்திலயும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்சஸ் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியா மணாலி ஐலாண்டுக்கும் வந்திருந்தேன் லாஸ்ட் நம்ம சென்சஸ் போனப்ப. ஸோ 2லயும் எனக்கு ஒரு தடவை அனுபவம் உண்டு.
அப்புறம் ரூஃபஸ் பெல்லிட் ஹாக்கிகில் அவர் நம்ம அபிஷேகம் நம்ம எடுத்ததுல ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் வேர்ட் சென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரூஃபஸ் பெல்லிட் ஹாக்கிகில் கிடைச்சது வந்து ஒரு ஒரு பரவசம், பெரிய பரவசம் எனக்கு. நல்லா இருந்துச்சு சத்யசன். தேங்க்ஸ் ஆர்கனைசருக்கும், தேங்க்ஸ் ரவின்னா எல்லாத்துக்கும். நன்றி விஷ்ணு, நன்றி. நாகராஜன் சார், நாகராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் அனைவருக்கும் மாலை இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சார். லேட்டா இருந்தாலும் சார் ரொம்ப அற்புதமா சொன்னாருங்க. ஏன்னா அந்த த்ரில்லிங்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது, அந்த நாங்களும் உள்ளே பயணிக்கிற மாதிரியே இருந்தது. ஐயா நாங்கள் உடுமலை சுற்றுச்சூழல் சங்கம் 2005 இருந்து ஒரு 16 வருஷமா காட்டுக்குள்ளே யானையோட பழகிட்டு புலி கூட செல்ஃபி எடுத்துட்டு ஒரு பெரிய டீமுங்க. ஏன்னா டீச்சர்ஸ் நிறைய, ஒரு 3000 ஸ்டூடெண்ட், ஒரு 200 டீச்சர் உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபுல்லா நாங்க கால் பதிக்காத இடமே இல்லையா. பட் உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நீங்க வந்து இதுல டாக்குமெண்டேஷன் முக்கியம். நாங்க வந்து 16 வருஷமா போயிருந்தாலும் அந்த டாக்குமெண்டேஷன்ல கோட்டை விட்டுறோம். பட் நீங்க சொன்னதுக்கு பின்னாடி தான் அதை எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணணும், ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இதை வந்து கொண்டு போவோம்ட்டு உங்க மூலியமா சொன்னோம். அதுக்கு கேள்வி தெரிஞ்சுக்கிட்டோம்யா. இதைய இயக்குனர் ஐயா, அதாவது இதைய வந்து வழிநடத்தி சென்ற ஐயாவுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு நீங்க கண்டிப்பா சொல்லணும் ஐயா ஒரு அடுத்த ஒரு நிகழ்வுல. நன்றி ஐயா. உடுமலை சுற்றுச்சூழல் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இந்தியர்களுடைய பெரிய வீக்னஸே டாக்குமெண்டேஷன். ஆமாங்க சார். ஏன்னா ஆயுர்வேதம் பாருங்க, இன்னைக்கும் வந்து ஒரு சயின்ஸ்ன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான், மெடிக்கல் சயின்ஸ்ன்னு யாரும் ஒத்துக்கிறது. காரணம் என்னன்னா டாக்குமெண்டேஷன் இருக்கு. இப்ப அலோபதி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிஸ்டம்ன்றது கிடையாது, ஆனா டாக்குமெண்டேஷன் பக்கா. இப்ப ஆயுர்வேதத்துல டாக்குமெண்டேஷன் கிடையாது. அவன் எத்தனை பேரை ட்ரீட் பண்ணா, எத்தனை பேருக்கு ரியாக்ஷன் இருந்து எல்லாம் வந்து தெளிவா எழுதி ஒரு டாப்லர் கார்டன் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பான். நம்ம ஆயுர்வேதிக்குல அது கிடையவே கிடையாது. அதுதான் நம்ம கஷ்டப்படுறோம். நீங்க வந்து இந்த உலகத்தோடு ஒட்டி ஒழுவர் கத்துக்கலன்னா பிரயோஜனமே இல்லை. நீங்க எப்போ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வெஸ்டர்ன் போயிட்டீங்களோ அப்ப அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க நான் பழைய மாதிரி எங்க தாத்தா சொன்னாரு ரொம்ப நல்ல மருந்துன்னு சொன்னா எவ்வளோ. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நமக்கு கட்டாயமா வேணும். நீங்க சொன்னது நல்ல வார்த்தை. தயவு செய்து எல்லாரும் என்ன சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ டாக்குமெண்ட். நன்றி நாகராஜன் சார். ஸோ அடுத்து சுப்பு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். சார் பேசுங்க. சார் நான் விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. நம்ம சார் ரவீந்திரன் சார் நடத்துற அந்த இதுல வந்து இப்ப தொடர்ந்து நான் பங்கெடுத்துட்டு வரேன் ஒரு வாரமா. நல்ல ஒரு எல்லா ஒரு கத்துக்கிட்டேன் சார். ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டு வர்றேன். இந்த பேர்டிங் போறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் எனக்கு. நான் ராஜபாளையம் பக்கத்துல உள்ள கிராமம் தான் சார் ஆலங்குளம்ன்றது. இந்த புதியதா பேர்டிங் பண்ணணும்னா அது எப்படி சார் இது பண்றது, அதை எதை கத்துக்கணும்னா புதுசா என்ன பண்ணணும், அது என்னென்ன இது ஒரு சின்ன இதுல ராஜபாளையத்துல இருந்து நம்மளோட விஷ்ணு வந்து இணைஞ்சிருக்காரு. நீங்க விஷ்ணுவோட நம்பர் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா பேர்டிங்ல நல்ல உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன், அந்த இதை எப்படி பண்ணணும் இதெல்லாம் முறையா சொல்றது விஷ்ணு ரொம்ப அருமையா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க விஷ்ணுவோட நம்பர் வந்து சாட் பாக்ஸ்ல நீங்க அவர்கிட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி விருதுநகர்லையும் சில பேர் வந்து ஆர்வமா தனியா வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழுவோட இணைப்பும் நீங்க அவர் மூலியமாவே கேட்டு வாங்கிக்கலாம். முக்கியமா நம்ம விருதுநகர்ல வந்து அந்த குள்ளூர் சந்தை, அந்த அணைப்பகுதி வந்து இந்த மழைக்காலத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பறவைகள் பார்க்கறதுக்கு. ஸோ முடிஞ்சா அந்த குள்ளூர் சந்தை டேம் வந்து போங்க. உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா ஃப்ளமிங்கோஸ் அங்க ஒரு 40-50 ஃப்ளமிங்கோ எப்பயுமே ஆண்டுதோறும் அங்க வருது. கிட்டத்தட்ட தொடர்ந்து நாங்க ஒரு 5 ஆண்டுகளா அங்க பதிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வலசை வர்ற பறவைகள், அந்த ஹேரியர்மாங்க, அந்த பறவைகள் எல்லாம் அங்க பெரிய எண்ணிக்கையில அங்க வருது. அந்த கரையிலேயே நீங்க நடந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமா நடக்கலாம். ஸோ நல்லா பார்க்கலாம் அங்க. விஷ்ணுவோட இணைப்பு எண் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது எங்க பகுதியில இப்பதான் சார் ஸ்னேக் ரெஸ்கியூலயே ஒரு 1 இயரா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சரி சரி சரி.
ஆமா சார். இப்போ ஒரு டீமா ஒரு 7 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு டீமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சரி. இப்போ உங்களுக்கு அந்த பாம்பு பிடிக்கிறத பத்தி யாரும் உங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்னா, இங்க மதுரையில திருநகர் பக்கம் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. Facebookல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இல்ல விஸ்வா சார், சகான் இருப்பாங்க. அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சார். நான் அங்க சரி சரி, டீம்ல ஓகே. ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். சரி சரி சரி, சந்தோஷம். விஸ்வா சகாட்ட சுப்புன்னு சொன்னாலே தெரியும் சார் கண்டிப்பா. ஓ, சந்தோஷம் சார். ஆமா சார். நம்ம இப்போ லாஸ்ட் அந்த ஸ்னேக் இது கூட நம்ம கிளாஸ்க்குலாம் வந்திருந்தோம் சார் அட்டன் பண்ண. ஓ, நம்ம அப்ப மீட் பண்ணி என்னைய சந்திச்சிருப்பீங்கன்னு கண்டிப்பா நினைக்கிறேன். நம்ம மீட் பண்ணியிருக்கோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம் சார். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ. அடுத்து இசையமுதன் சார் இருக்காங்க. இசையமுதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களை மாதிரி ஆரம்ப கட்ட உங்களுக்கு வந்து உங்களுடைய தகவல்கள் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். இதுலயே ஆரம்பத்திலேயே பண்ணும்போது ஏதாவது கைட்லைன்ஸ் இல்லை செக்லிஸ்ட் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தா அதை ஏதாவது ஃபாலோ பண்ணோம்னா இதை டாக்குமெண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். என்னது இல்ல இல்ல, ஆரம்பத்துல பேர்ட்ஸ் பாக்குறதே, பேர்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்றதே எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு சார். இல்ல ஒண்ணு, நீங்க சாதாரணமா என்னென்ன பாக்குறீங்க, உங்களுக்கு பறவைகளை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. எந்த பறவை என்னன்றது தெரியும். அட்லீஸ்ட் ரொம்ப டெக்னிக்கலா இல்லைன்னா கூட ஓரளவு தெரியும்னா கூட நீங்க தினமும் பாக்குறது இந்த பேக்யார்ட் பேர்டிங், இந்த ஈபேர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. பேக்யார்ட் பேர்டிங், அப்புறம் வந்து பொங்கல் பேர்ட் கவுண்ட் அப்படின்னு எல்லாம் செய்வாங்க. அந்தந்த நேரங்களுக்கு அந்தந்த இது செய்வாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க சுற்று வட்டாரம், இப்ப ரவி சொன்ன மாதிரி விருதுநகர்காரனா குன்னூர் சந்தை, இப்ப நீங்க உடுமலைப்பட்ட பக்கத்துலன்னா நிறைய திருமூர்த்தி டேம்ல கூட நீங்க போய் பேர்ட் வாட்சிங் பண்ணலாம். ஏன்னா ஃபாரஸ்ட் பேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்க கிடைக்கும். அந்த மாதிரி உங்க இடத்துக்கு அதிகமா வருதுன்னு பார்த்துட்டு அதுல என்னென்ன பறவைகள் வருது, அதோட சீசனல் வேரியேஷன் என்ன, அதாவது நீங்க மழை காலத்துல என்ன பாக்குறீங்க, குளிர் காலத்துல என்ன பாக்குறீங்க, இல்லைன்னா வெயில் காலத்துல என்ன பாக்குறீங்க அப்படின்னு ஒரு இதையும் நீங்க பார்க்கலாம். ஏன்னா குளிர்காலத்துல உங்களுக்கு வரிசை ஒன்று ரெண்டு வரும், நிறைய வரலனாலும் அட்லீஸ்ட் கம்மியா கொஞ்சமாவது வரும். அப்படி நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து ஒரு 5 வருஷம் எடுத்தீங்கன்னா 5 வருஷத்துல என்ன நடக்குது, எவ்வளவு மாறி இருக்கு, மாறல, இதை போல தெரியும். செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க தான் கிரியேட். செக்லிஸ்ட் எல்லா இடத்துக்கும் தானே இருக்காது. இப்போ நாங்க பேர்ட் சர்வே பண்ண ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செக்லிஸ்ட் இருக்கு. நீங்க அந்த ஊர் பக்கத்துல இருக்கீங்க, ராஜபாளையம் இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்ல விருதுநகர் சாத்தூர் அந்த பக்கத்துல நீங்க இருக்கீங்க, இல்லைன்னா வாசவநல்லூர் செங்கோட்டை வரைக்கும் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அந்த ஒரு செக்லிஸ்ட நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த பறவைகள் இருக்கா இல்லையா அப்படின்றத செக். அதே மாதிரி நீலகிரி பக்கம்னா என்னோட செக்லிஸ்ட யூஸ் பண்ணுங்க. சத்தியமங்கலம் பக்கம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈரோடு, உங்களுக்கு தருமபுரி இந்த பக்கத்துக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்து தனியா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு செக்லிஸ்ட்ன்ற அளவுக்கு இன்னும் நம்ம நுணுக்கமா யாரும் எல்லா இடத்துக்கும் ஒரு பெரிய இது இல்லை. ஈபேர்ட்ல ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன், கிடைக்குது. நான் மதுரையில இருக்கேன் சார். மதுரை இப்போ சாருடைய இதனால இப்ப இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுனால இன்னைக்கு காலையில நான் மாடங்குளம் கம்மாய் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல வந்து நிறைய அற்புதமான பறவைகளை பார்க்க முடிந்தது. அதோட பட்டர்ஃபிளைஸையும் அந்த ஏரியால நிறைய பார்க்க முடிந்தது. சுத்தி இங்க இருக்க போகும்போது ரவீந்திரன் சாரோட தூண்டுதல்னாலே நிறைய கம்மாய்கள்ல நம்ம போகும்போதோ இல்ல போற வழியில இருக்கிற நீர்நிலைகள்ல வந்து எப்பயுமே அந்த பறவைகளை பார்க்குற ஒரு பழக்கம் வந்து அவரோட தூண்டின ஆர்வத்தினால ஒரு 4 வருஷமா இருக்கு. இப்ப இந்த செஷன் பண்ண இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வரனாலதான் இந்த கேள்வியை கேட்டேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. 2 பேருக்குமே தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. இசைமுதன் சார், ஆக்சுவலா இந்த கோவிட் இஷ்யூ கொஞ்சம் குறையட்டும், குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து திரும்ப நம்ம இதை அடுத்துள்ள மழைக்காலம் ஆரம்பிச்சிடும், அடுத்த பறவைகளின் வரத்து வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இந்த வார இறுதி நாட்கள்ல நம்ம பறவை பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு காலையில நம்ம போகலாம் மதுரையில. இது கிட்டத்தட்ட 2015-16 எல்லாம் தொடர்ந்து பண்ணோம். 2014 இருந்து 16 வரைக்கும் தொடர்ந்தே பண்ணோம். ஸோ அதே மாதிரி திரும்ப ஒரு குழு வந்து திரும்ப அமைச்சு நம்ம பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வேற யாருக்கு கேள்விகள் இருந்தா தொடர்பு கொள்ளலாம், அப்படி இல்லைன்னா நம்ம செஷன் இப்ப நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடலாம்.
சார் ஆனா முதல்ல எனக்கு கண்டிஷன் போட்டாங்க, என்னை 8 மணிக்கெல்லாம் விட்டுருப்பா, நான் சாப்பிடணும் அப்படின்னாரு. அதெல்லாம் முடியாது, நீங்க முதல்லயே சாப்பிட்டு வந்துருங்க, நாங்க 9 மணி வரைக்கும் உங்களை உட்கார வச்சிருப்போம் அப்படின்னா. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா பெரியவர்கள் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த உணவு எடுத்து வைக்க வேண்டிய ஒரு வேலை எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த ஒரு தருணத்துல இன்னைக்கு நிகழ்ச்சியையும் சிறப்பிக்க இத்தனை நேரம் வந்து பொறுமையா இருந்து பார்த்தீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் முகநூல்லையும் நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இப்படி பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இதுக்காக இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு படுது. ஏன்னா இணைய வழியில பார்க்கறத விட உங்களை எல்லாத்தையும் நாங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து விரைவில் வரணும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு சில கட்டுப்பாட்டுகளோடு இருந்து இந்த கொரோனாவை தாண்டி நம்ம சில நல்ல விஷயங்களை அடுத்து நேரில் சந்தித்து நம்ம எடுத்து பயணப்படணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்துரு சார் வந்து அவருக்கு உண்டான அனுபவங்கள், அவர் எப்படி இந்த விஷயங்களை டாக்குமெண்டேஷன் பண்ணது, ஒரு குழு அமைச்சு அந்த குழுவை எப்படி வழி நடத்தி இன்னைக்கு எங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆளாக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து ஏற்றுக்கொண்டு எங்களையும் சந்தோஷப்படுத்தினதுல சந்திர சாருக்கு மீண்டும் மீண்டும் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். வந்திருந்து சிறப்பித்த சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் சொல்றதையும் கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே, ஒரே சந்தோஷம் தான் எனக்கு. அதனால ஒன்றும் வருத்தம் கிடையாது. இட்ஸ் எ குட் இன்டராக்ஷன். நான் வந்து அதிகமா இதுக்குன்னு ஏதோ தயார் செஞ்சு பேசுற மாதிரி இல்லை. நான் எல்லாருக்கிட்டையும் சாதாரண பேசினேன். ஒருவேளை அது சில பேருக்கு ஓப்பா இல்லைன்னு தெரியாது எனக்கு. கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுக்கும். நல்லா இருந்துச்சு சார். இல்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைல் கொஞ்சம் கூட மாறல. அதுவும் ஆனா செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் அவர் வந்த உடனே தான் அந்த 100% அப்படி சந்துருவ நாங்க திரும்ப பாக்குறோம். உங்க வாய்ஸ் எல்லாமே அதுக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து இன்டராக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேள்வியில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வரும். நமக்கு சொல்றது வந்து நம்மளே யோசிச்சு பேசிட்டு இருக்கோம். அது தப்பு. அவங்க கேட்க பேசினா இன்னும் நல்லா. சோ செஷன் போற வரைக்கும் கூட ஒரு டீச்சர் மாதிரியே தான் போனீங்க. இப்பதான் வந்து ஒரு கைடு மாதிரி மாறி இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே, வெல்கம். சோ நாளைக்கு நம்மளுடன் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையை பத்தி முருகேசன் அவர்கள் அவருடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்றதுக்காக நம்மளுடன் இணைகிறார். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி நண்பர்கள் எல்லாம் வந்து குழுவை சிறப்பிக்க வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.